ஹரே கிருஷ்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் கேட்டுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாரை விட வயசில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் நான் தைரியமாக இங்கே உட்காந்து பேச வந்திருக்கேன். அது என்ன தைரியம் நீங்கள் கேட்டேன்னா, என்னோட குரு மகாராஜ் அக்கா சொன்ன மாதிரி ஜெயபதாக்க சுவாமிஸ்வர குரு மகாராஜ் அவரோட ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தீட்சை வாங்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, ப்ராமிஸ் எடுப்போம். தீட்சை எடுக்கும்போது அவரோட ப்ராமிஸ் என்னன்னா, யூ ஷுட் ஹெல்ப் மீ இன் மை ப்ரீச்சிங். என்னோட பிரபுபாத் சொன்ன மாதிரி இந்த பிரச்சாரத்தில் நீங்கள் என்னை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ஆர்டரோட தைரியத்தில் தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன். ஆனால் எனக்கு எதுவும் நிறையா தெரியும், உங்களுக்கு சொல்லி காட்டணுங்கிற எண்ணம் எனக்கு சத்தியமாக கிடையாது. கண்டிப்பாக எங்களுக்கு அவங்க எல்லாரோட தெரியுங்கிறதும் கிடையாது. எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சதை சைத்தன்ய மகாபிரபு பற்றி அவர் பிறந்த இடத்துல வளர்ந்துருக்கேன். அதனால எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்ல வந்திருக்கேன். எதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுடுங்கோ, எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறதுனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்னா தட் இஸ் த சக்ஸஸ். நான் இன்னைக்கு பேசுகிற பேச்சோட சக்ஸஸ் அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் நான் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் பிளெஸ் மீ. அண்ட் இன்னொரு விஷயம் நான் வீட்டில் தமிழ் தான் பேசுவோம். ஆனால் பெங்காலில் வளர்ந்தது போகிறதுக்கு நான் கிளாஸ் கொடுக்கறச்செல்லாம் இங்கிலீஷில் பேசுவேன். அதனால எனக்கு தமிழ் அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழில் பேசுகிறேன். எங்கே முடியாதோ அங்கே நான் இங்கிலீஷில் பேசுகிறேன். அதுவும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஸோ எப்போ கிளாஸ் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு மங்களாச்சரம் குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துப்போம். அதை எடுத்துட்டோம் நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमः ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. नमः ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिति नामिने. नमः आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरकथाधामदाय नगरग्रामतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. मुखं करोति वाचालं पंकुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्री चैतन्येश्वरं. हरे कृष्ण. கொஞ்சம் சவுண்ட் பண்ணா கேட்கறதா? லாஸ்ட் மட்டும் நான் பேசுறேன். கேட்கறதா? கேட்கறதா? ஓகே. அவ கடைசி வரைக்கும் கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு யார்? இன்னைக்கு கொடுத்த தலைப்பு அத்தை சொன்னாங்க, சைத்தன்ய மகாபிரபு பற்றி பேசுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு மாதம், புருஷோத்தம மாதம். ஸோ இந்த மாதத்தில் நாங்கள் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம் கிருஷ்ணருக்கு. ஏன்னா இந்த மாதத்தில் பண்ணால் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், ஐ வில் கிவ் யூ 1000 times பெனிஃபிட். என்ன பண்ணுறேனோ அதுக்கு 1000 மடங்கு பலன் தரேன்னு. ஸோ அதனால இந்த மாதத்தில் இந்த சான்ஸ் சைத்தன்ய மகாபிரபு பற்றி பேசுறதுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப இது என்னோட பரம பாக்கியம். ஸோ சைத்தன்ய மகாபிரபு யார்? இது ஒரு காமன் கொஸ்டின். சில பேர் சொல்லுவா ஹீ இஸ் ரெனசன்ஸ் செயிண்ட். அதாவது சில பேர் சொல்லுவா அவர் சொசைட்டியில் சேஞ்சஸ் கொண்டு வந்த ஒரு மகா மனுஷன் அப்படின்னு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு பற்றி ஒரு முக்கியமான ஒரு கிரந்தம் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபுவோட லைஃப் பற்றி எழுதினது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அப்படின்னு பிருந்தாவனில் இருக்கிற ஒரு கோஸ்வாமி எழுதினார். அது பேர் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதம். அதில் ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ரொம்ப கிளியராக சாஸ்திர ரூபத்தில் வேதத்துலேருந்து உபனிஷத்துலேருந்து பாகவதம்லேருந்து ஸ்லோகங்கள்லாம் கோட் பண்ணி எப்படி சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரோட அவதாரம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அவர் முக்கியமாக கோட் பண்ணுறது ஸ்ரீமத் பாகவதம்லேருந்து 11th canto
அதுலேருந்து ஸ்ரீ நவயோகேந்திராஸ் அவள் வந்து மகாராஜ் நிவி கிட்ட பேசுகிறார். அப்போது அதில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் வந்து பாகவதத்தில் சைத்தன்ய மகாபிரபுவோட அவதாரம் பற்றி சொல்லியிருக்கு. ஸோ அதை வந்து கோட் பண்ணுற கவிராஜ் கோஸ்வாமி. அவர் சொல்கிற கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்காஸ்திர பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயை யஜந்தீஹி சுமேதசஹ. ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறதுனா கிருஷ்ண வர்ணம் ஒரு அவதாரத்தை பற்றி சொல்கிறாரு. அந்த அவதாரம் எப்படி இருக்கும்? கிருஷ்ண வர்ணம். கிருஷ்ண வர்ணம்னா என்ன? வர்ணத்துக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று வந்து பாடி கலர் வர்ணம், அது வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவா. ஆனால் பக்கத்துல என்ன சொல்றாரு? த்விஷா அக்ருஷ்ணம். த்விஷானா காம்ப்ளெக்ஷன், உடம்பு கலர். அது வந்து அக்ருஷ்ணம், அது கிருஷ்ணர் இல்லை, அது கருப்பு இல்லை. அப்போ கிருஷ்ண வர்ணம்னா என்ன? வர்ணம்னா ஆல்பபெட், வர்ணமாலா சொல்றோம் இல்லையா? அ ஆ இ இ, அது பேர் வர்ணமாலா. ஸோ வர்ணானா ஆல்பபெட். ஸோ இந்த அவதாரத்தோட வாயில எப்போதும் கிருஷ்ண வர்ணம் வந்துட்டே இருக்கும். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். அவரோட காம்ப்ளெக்ஷனா கிருஷ்ணர் கிடையாது, கிருஷ்ணர் மாதிரி இல்லை. அப்போ கருப்புக்கு ஆப்போசிட்டான ஒரு நிறம். ஸோ கருப்புக்கு ஆப்போசிட்டான நிறம், வாயில எப்போதும் கிருஷ்ணர் பேரு. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்க அஸ்திர பார்ஷதம். அவரோட அசோசியேட்ஸ், அவரோட சகபாடர்கள், அப்புறம் அதுதான் அவரோட வெப்பன். ஒரு அவதாரம் கிருஷ்ணர் எடுக்கும்போது, பகவான் எடுக்கும்போது எதுக்கு வராரு? பரித்ராணய சாதுனா விநாசாயச்ச துஷ்கிருதம். ஸோ டு அனிஹிலேட் த மிஸ்கிரியன்ஸ், அசுரர்கள் அழிக்கிறதுக்கும் சாதுகளை பரிபாலனம் பண்ணுறதுக்கும். ஸோ அசுரர்கள் அழிக்கணும்னா அதுக்கு அஸ்திரங்கள் வேணும். ஸோ இந்த அவதாரத்தில் ஒரு அஸ்திரம் என்ன? சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம். அவரோட பார்ஷத், அவரோட கூட வர அந்த அசோசியேட்ஸ் இருக்கா இல்லையா, அவாதான் அவரோட அஸ்திரம். தனியாக ஒரு அஸ்திரம், வில்லு, அம்பு எதுவும் கொண்டு வருது இல்லையா. சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயை யஜந்தீஹி சுமேதசா. அவர் என்ன கொண்டு வருவார்? சங்கீர்த்தன யஜ்யம். மற்ற யுகத்துலலாம் பல விதமான யஜ்யம் பண்ணுவோம். புத்திரகாமேஷ்டி யஜ்யம் இருக்குது, இன்னும் பல விதமான அஸ்வமேத யஜ்யம் நிறையா இருக்குது. கலியுகத்துக்கு இந்த அவதாரம் கொண்டு வருது சங்கீர்த்தன யஜ்யம். கீர்த்தன் வந்து எல்லாருக்கூடையும் சேர்ந்து பண்ணுறது பேர் சங்கீர்த்தன். ஸோ சங்கீர்த்தன யஜ்யம் கொண்டு வர்றாரு. யஜந்தீஹி சுமேதசா. நவயோகேந்திரால அவர் வீட்டை சொல்றாரு, சுமேதசா நல்ல புத்தி, வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து இதை ஃபாலோ பண்ணுவா, இந்த அவதாரத்தை ஃபாலோ பண்ணுவா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ ஆச்சாரியர்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த எல்லா குவாலிட்டிஸும் இருக்கிற அவதாரம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தான். நான் சைத்தன்ய மகாபிரபு நிறம் வந்து தங்க நிறம், கோல்டன் காம்ப்ளெக்ஷன். எப்படி இருக்கும்னா மோல்டன் கோல்டு, தங்கத்தை இலகினா, நல்ல நெருப்பு போட்டு இலகினா எப்படி மோல்டன் கோல்டு எப்படி கோல்டன் கலரில் இருக்குமோ அந்த மாதிரி அவரோட நிறம். ஸோ அண்ட் அவர் எப்போதும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து எப்போதும் சாண்ட் பண்ணிட்டு இருப்பார். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எப்போதும் பாடிட்டு இருப்பார். ஸோ இது வந்து சைத்தன்ய மகாபிரபு பிடிக்கிறது. ஸோ அதனால சைத்தன்ய மகாபிரபு தான் கிருஷ்ணர், கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ இது வந்து நல்ல எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஆச்சாரியா, இது வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்னாடி, நவயோகேந்திரஸ் பாகவதத்தில் 5000 வருஷம் முன்னாடி சொல்லிட்டார். சைத்தன்ய மகாபிரபுக்கு அப்புறம் வந்து பல ஆச்சாரியர்கள் இருக்கா, அவரோட ஃபாலோவர்ஸ். அவெல்லாம் வந்து நம்ம எத்தனை பேர் பாகவதம் படிப்போம், எப்படி சம்ஸ்கிருதம் புரியும், போக போக சம்ஸ்கிருதம் இல்லாதனால மகாபிரபு மெயினாக பெங்கால் இருக்கிறதுனால பெங்காலியில் நிறைய பாட்டு எழுதினான். ஸோ அது ரொம்ப சரளமாக ஒரு ஆச்சாரியர் நரோத்தம் தாஸ் டாக்கர் சொல்லியிருக்கார், பிரஜேந்திர நந்தன ஜெய் சச்சி சுதா ஹொய்லோ ஷெய் பலராம் ஹொய்லோ நிதாய். ஸோ பிரஜேந்திர நந்தன், பிருந்தாவனோட ராஜா நந்த மகாராஜ், அவரோட நந்தன், அவரோட புள்ள வந்து கிருஷ்ணன். ஸோ பிரஜேந்திர நந்தன் யாராக இருந்தாரோ அவர் இப்போ வந்து சச்சி சுதா ஹொய்லோ. சச்சினா மகாபிரபுவோட அம்மா பேர் சச்சி மாதா. ஸோ சச்சி மாதா பிள்ளையா வந்திருக்கு. கூட யார் வந்திருக்கா? பலராம் ஹொய்லோ நிதாய். கிருஷ்ணர் கூட எப்போதும் பலராம் இருப்பார். பலராம் வந்து ஸ்ரீமத் நித்யானந்த பிரபுவா வந்திருக்கு. ஸோ சைத்தன்யா நித்யானந்த. இஸ்கான் கோவிலாக போனோம்னா கௌர் நிதாய் இருப்பா. சைத்தன்ய மகாபிரபுவோட இன்னொரு பேர் வந்து கௌரங்கா. எல்லாரும் சொல்லுங்க, கௌரங்கா. கௌரங்கா. ஸோ கௌரங்காங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா, அங்கானா பாடிலி லிம்ஸ், உடல் அங்கங்கள். அது வந்து எப்படி இருக்குன்னா கௌரானா கோல்டன். ஸோ கௌரா அவரோட நிறம் அப்படி இருக்கிறதுனால அவர் பேர் வந்து
கௌரங்கா. ஸோ கௌரங்கா நித்யானந்தா, கௌர நித்தாயின்னு வர்ஷிப் பண்ணுவோம். ஸோ அப்படி ஆச்சாரியா சொல்லியிருக்கா. ஸோ ஈஸிலியும் நமக்கு சொல்லியிருக்கா, சாஸ்திரபூர்வமாகவும் நிரூபிச்சிருக்கா. சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணர் வந்து ஏன் சைத்தன்ய மகாபிரபுவா வரணும்? ஒரு அவதாரத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், அவதாரம்னா அது வந்து இந்த பூலோகத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கிடையாதுங்கிறது கிடையாது. வைகுண்டம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நிறைய வைகுண்ட லோகா இருக்கு. எப்படி நமக்கு இந்த பூலோகத்தில் ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை, இன்னும் பல லோகங்கள் இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் சொல்ற ஏகாம்ஷேன ஸ்திதோ ஜகத். இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த பூலோகம் வந்து 1/3 ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ஸ்கை. வெறும் ஒரு பார்ட் தான். ஸ்பிரிச்சுவல் ஸ்கை இஸ் மோர் பிகர், 3 மடங்கு பெருசு. அங்கே இன்னும் எத்தனை லோகங்கள் இருக்கும். ஸோ இந்த எல்லா லோகத்துலேயும் பகவானோட எல்லா அவதாரமும் எட்டர்னலா சாஸ்வதமாக இருக்கு. நரசிம்மர் வருவார், அவதாரம் பண்ணிட்டோம், இங்கே இருக்க மாட்டார். ஆனால் நரசிம்ம லோகத்தில் எப்போதும் இருக்கார். நரசிம்மரை வழிபடுறவாலாம் அந்த லோகத்தில் போய் அவர் கூட இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுக்கும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஒரு லோகம் இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஸ்வேத த்வீப். ஸோ இந்த ஸ்வேத த்வீப்பில் சைத்தன்ய மகாபிரபு அவரோட சகாக்கள் எல்லாம் உட்காந்து லீலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவதாரங்கள்லாம் இங்கே மட்டும்தான், அதுக்கப்புறம் கிடையாது. அப்புறம் ஒரு பகவான் தான் இருக்கிறது இல்லை. பகவானுடைய எல்லா அவதாரங்களும் நித்தியமாக லீலை பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஏன் கிருஷ்ணர் வந்து இந்த சைத்தன்ய மகாபிரபுங்கிற அவதாரம் வந்து அவர் ஏன் எடுக்கணும்? அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. பகவான் ஒரு லீலை ஒரு அவதாரம் பண்ணும்போது நிறைய காரணங்கள் இருக்கும். சர்வ காரணம் கிருஷ்ணருக்கு பிரம்மா சொல்றது பிரம்ம சம்ஹிதால, ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதி ராதி கோவிந்த சர்வ காரணம். அவர் தான் வந்து எல்லா உலகத்திலும் நடக்கிறதோ எல்லாத்தோட அல்டிமேட் ரீசன் வந்து பகவான் தான். ஸோ அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். இப்போ சாஸ்திர ரீதியாக நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 காரணங்கள் இருக்கு. அதில் மகாபிரபு அவதாரத்துக்கு 2 காரணம் நான் இப்போ சொல்கிறேன். பியூட்டிஃபுல் பாஸ்ட் டைம்ஸ் ரெண்டும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள் துவாரகால வந்து கிருஷ்ணர் இருக்காரு. அப்போது ருக்மிணி தேவி வந்து கிருஷ்ணருக்கு வந்து சேவை பண்ணிட்டு இருக்கா. அவள் சேவை பண்ணிகிட்டே இருக்கும்போது அவள் வந்து சிரிக்கிறா. அப்போது கிருஷ்ணர் சொல்கிற, என்ன நினச்சி நீ வந்து சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது ருக்மிணி தேவி சொல்கிறா, இல்லை நான் யோசிச்சிருந்தேன், உங்களுக்கு வந்து உலகத்தில் தெரியாத விஷயமே கிடையாது. எந்த உலகத்தில் எங்கே என்ன நடந்தாலும் உங்களுக்கு அது தெரியாமல் இருக்காது. கிருஷ்ணர் வந்து சொன்ன மாதிரி, பிரம்மா சொன்ன மாதிரி சச்சித் ஆனந்த விக்கிரகா. அதில் சத்னா நித்தியமானவர், சித்னா ஃபுல் ஆஃப் நாலேஜ், ஆனந்தனா எப்போதும் சந்தோஷமா இருக்கு. சித்னா அவர் ஃபுல் ஆஃப் நாலேஜ். அவருக்கு தெரியாம உலகத்தை எதுவுமே நடக்க முடியாது. ஏன்னா எல்லாரோட ஹிருதயத்தையும் அந்தரியாமி பரமாத்மாவா இருக்காரு. ஒரு அணுக்குள்ளேயும் அவர் உட்கார்ந்துருக்காரு. அவரோட சாங்ஷன் அனுமதி இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே நடக்காது அவரோட சாங்ஷன் இல்லாம. உலகத்துக்கு எல்லாமே அவரோட ஒரு பொட்டன்சி தான், அவரோட ஒரு சக்தி தான் உலகத்துல எல்லாமே இருக்கு. ஸோ அவருக்கு தெரியாதது ருக்மிணி சொல்றா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு விஷயம் மட்டும் உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது, அதை நினைச்ச போது எனக்கு சிரிப்பு வந்தது அப்படின்னு சொல்றா ருக்மிணி தேவி. இப்போ கிருஷ்ணருக்கு ஒரே ஆச்சரியம், எனக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படி என்ன இருக்க முடியும்? அப்படி என்ன எனக்கு தெரியாதது இருக்குது உலகத்தில்? எனக்கு தெரியாதது உலகத்தில் இருக்க முடியுமா? அப்படி ஏதாவது இருக்குன்னா அது இருக்கவே முடியாது. எனக்கு தெரியலன்னா இட் கேன் நாட் பி தேர். கிருஷ்ணரை தவிர உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. அப்படி கிருஷ்ணர் வந்து சொல்லும் போது ருக்மிணி சொல்றா, அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு அது புரியாது, சொன்னாலும் புரியாது. கிருஷ்ணர் சொல்ற, இல்லை நீ சொல்லித்தான் ஆகணும், அது எப்படி எனக்கு தெரியாம ஒரு விஷயம் இருக்கும். அப்போ ருக்மிணி தேவி சொல்றா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா உங்க பக்தர்கள் நான் சத்யபாமா, துவாரகாவோட ராணிகள், மோஸ்ட்லி பிருந்தாவன்ல இருக்கிற கோபிஸ், அதுலயும் ஸ்ரீமதி ராதாராணி, இவாள்லாம் நாங்கெல்லாம் உங்களுக்கு சேவை பண்ணும்போது நாங்க அனுபவிக்கிற சுகம் இருக்குல்ல, அது உங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா நீங்க பகவானாவே இருக்கே, உங்களுக்கு சர்வீஸ் கிடைச்சா என்ன சந்தோஷம் தெரியும். பக்தர்கள் சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு பரமானந்தம் கிடைக்கிறது எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனா பக்தர்கள் எவ்வளவு சந்தோஷமாறா அது உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா என்னைக்காவது பகவான் பக்தராக முடியுமா? பகவானால யாருக்காவது சேவை பண்ண முடியுமா? உங்களுக்கு சேவை பண்றதுக்கு யாரா இருக்காளா? இப்ப நான் சேவை பண்ண ஆசைப்படுறேன்னா நீங்க இருக்கேன் ருக்மிணி சொல்றார். இப்ப யசோதா மாமி சேவை பண்ண ஆசைப்பட்டா நந்த மகாராஜ் இருக்கு. ஆனா பகவான்
பகவான் யாருக்கு சேவை பண்ணுவார்? அவருக்கு யாரும் சர்வ் பண்றதுக்கு இல்லை. சொல்ற நான் உங்களால இது புரிஞ்சுக்கவே முடியாது. ராதாராணி, சத்யபாமா, நாங்கெல்லாம் உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது என்ன சந்தோஷம். நீங்க கிட்ட வரும்போது நாங்க எவ்வளவு சந்தோஷமாறோம். யசோதா மகாராணிக்கு நீங்க கிட்ட வரும்போது எவ்வளவு சந்தோஷமாகுது. உங்களுக்கு வெண்ணெய் கடையும் போது அவ எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அது உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்போ கிருஷ்ணர் சொல்ற, அது எப்படி? எனக்கு தெரியாம ஒரு விஷயம் இருக்கலாமா? அதை நான் கண்டிப்பா எப்படியாவது புரிஞ்சுப்பேன். அப்படி யோசிக்கும் போது கிருஷ்ணர் சொல்ற, நான் நானா இருந்தா என்னால கண்டிப்பா இதை அனுபவிக்க முடியாது. ஆனா அதே நான் ஒரு பக்தரா மாறிட்டேன்னா, அப்போ அவரோட மூடை எடுத்துட்டேன்னா அப்போ என்னால முடியும். அப்போ கிருஷ்ணர் யோசிக்கிறார், இப்ப நம்ம ஒரு பக்தர் எவ்வளோ சந்தோஷம் ஆறார் பக்தி பண்ணச்சே, அது புரிஞ்சுக்கணும் முடிவாயிடுது. எந்த பக்தரா மாறலாம் அப்படின்னு யோசிக்கிறார். எந்த டிவோட்டியோட மூடு எடுத்துக்கலாம். அப்போ கிருஷ்ணருக்கு புரியுறது, ஆஃப் ஆல் டிவோட்ஸ், கிருஷ்ணரோட நிறைய பக்தர்கள் இருக்கா. அது எல்லாத்தையும் ஜாஸ்தி டாப் மோஸ்ட். இப்போ டாப் மோஸ்ட் நம்ம சொல்றோம்னா மெட்டீரியல் வேர்ல்டில் குட், பெட்டர், பெஸ்ட் இருக்கு. ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸே கிடையாது. அங்கே எல்லாமே பர்ஃபெக்ட், பெஸ்ட். அங்கே பெஸ்ட்டு, பெஸ்டஸ்ட் அவ்வளோதான். எல்லாமே பர்ஃபெக்ட், மோர் பர்ஃபெக்ட், மோஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு பக்தர் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோன்னா மற்ற பக்தர்களாக குறைவுன்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் பர்ஃபெக்ட்லியே மோஸ்ட் பர்ஃபெக்ட் யாருன்னு தான் கிருஷ்ணர் யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும் போது கிருஷ்ணருக்கு தோன்றது, எல்லா பக்தர்களை விட ஸ்ரீமதி ராதாராணி அவங்க தான் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றது பிரேமேர பராகாஷ்டா. கிருஷ்ண பிரேமை, அதோட ஒரு கிருஷ்ண பிரேமை எல்லாம் சேர்ந்து ஒரு உருவமா வரணும்னா அதுதான் ஸ்ரீமதி ராதாராணி. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும்போது அதோட டாப் மோஸ்ட் பிளிஸ் என்ன கிடைக்கும்னா அதுக்கு பேர் மகாபாவம். மகாபாவம் வரும்போது குரல் தடுமாறும், உடம்புல இருக்கிற முடியெல்லாம் எழுந்து நிற்கும், கண்லேருந்து தாரதாரியா கண்ணீர் வரும். இதெல்லாம் மகாபாவோட சிம்டம்ஸ். இந்த மகாபாவ சிரோமணி ராதா டாக்குராணி. ராதாராணி மகாபாவோட பர்சானிஃபிகேஷன். ஸோ கிருஷ்ணர் சொல்ற பெஸ்ட் டிவோட்டியோட மூட் எடுக்கணும்னா அது ஸ்ரீமதி ராதாராணி. ஸோ அப்போ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதாராணியோட மூடு, அவங்களோட பாவத்தை எடுத்துக்கிறாரு. பாவத்தை எடுத்துக்கும் போது அவங்களோட அங்க காந்தி, அவங்களோட உடம்போட கலரையும் நிறத்தையும் எடுத்துக்கிறாரு. அதனால்தான் கிருஷ்ணர் கௌரங்க மகாபிரபா வரும்போது ஸ்ரீமதி ராதாராணியோட மூட், ஸ்ரீமதி ராதாராணியோட கலர் அதை எடுத்துட்டு வர்றார். அப்படி அவர் சைத்தன்ய மகாபிரபா லீலை பண்ணி அவருக்காக பக்தர் என்ன அனுபவிக்கிறாருங்கிறத அனுபவிக்கிறதுக்காக, அந்த சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக அவர் வந்தார். இது அவருக்கான ரீசன். அதே மாதிரி நமக்கும் ஒரு ரீசன் இருக்கு, பகவான் ஏன் சைத்தன்ய மகாபிரபா வந்தாருன்னு. ஸோ இது நடந்தது துவாபர யுகத்துல. அப்போவே பகவான் தீர்மானிச்சிட்டார், நான் சைத்தன்ய மகாபிரபுவா வரப்போறேன்னு. கலியுகத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி அத்வைத் ஆச்சாரியா அப்படின்னு ஒரு டிவோட்டி இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் எடுக்கிறதுக்கு பல வருஷம் முன்னாடி அவர் என்ன பண்ணியிருந்தாரு, அவர் பெங்கால்ல சாந்திபூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல அவர் இருந்தார். அவர் மகா பண்டிதர், அத்வைத ஆச்சாரியானே அவருக்கு பேரு. அந்த கிராமத்துல பெங்கால் இருக்கிற எல்லாரும் அவர்கிட்ட தான் எல்லாம் கேட்டுப்பான். அவருக்கு பேர் சாந்திபூர நாயக்கா. அந்த சாந்திபூர் வில்லேஜ்க்கே லீடர் அவர் தான். ஸோ அவர் மகாவிஷ்ணு, மகா சிவா, இவ 2 பேரோட அவதாரம் தான் அத்வைத ஆச்சாரியா. ஸோ அவர் இந்த சாந்திபூர்ல இருந்தபோது அவர் சாலிகிராமம் சேவை பண்ணியிருந்தார். பிராமண குலத்தில் பிறந்தாரு. சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கச்சு அவர் சுற்றி பார்த்தாரு. அப்போ இருந்த சுச்சுவேஷன், ஒரு பக்கம் முகல் ராஜ்யம் ஓடிட்டு இருக்கு, ஃபோர்ஸிபிளாக ஹிந்துஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்றா, கௌ ஹத்யா பண்றா, லேக்சர்கள்லாம் சுற்றி இருக்கா. மறுபக்கம் ஹிந்துஸ் இருக்கா, ஆனா அவ துர்கா வர்ஷிப், காளி வர்ஷிப்ங்கிற பேர்ல ஆடம் கொள்றது, ட்ரிங்கிங் வைன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவர் பார்த்த எல்லாரும் ஒன்று எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறா, இல்லை எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்குறா, இல்லை அடுத்த வாழை டார்ச்சர் பண்ணுறா. சுற்றி இப்படி தான் ஓடுது. யாருமே சந்தோஷமாவே இல்லை. அதாவது சந்தோஷமா இருக்கே நினைச்சிட்டு இருக்கா, ஆனால் ஆக்சுவலாக அவள் சந்தோஷமா இல்லை. ஏன்னா அத்வைதாச்சாரியா சாஸ்திரம் படித்தவர், அவருக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியும். அப்போ இருந்த மக்கள் இப்போ இருந்த மக்களும் சரி,
கஷ்டம் இல்லாம இருக்கிற நிலைமை தான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்காங்க. when there is lack of disturbance, உடம்பு படுத்தலையா, பண கஷ்டம் இல்லையா, அப்பதான் சந்தோஷமா இருக்கேன், அது ஜஸ்ட் கஷ்டம் இல்லாத ஒரு நிலைமை, அவ்வளவுதான். சந்தோஷங்கிறது யாரும் இன்னும் அனுபவிக்கல. ஸோ அத்வைதாச்சாரியா பார்க்குறாரு, அவர் பார்க்குறாரு என்ன யாருக்குமே சந்தோஷமா, எல்லாரும் நான் தான் இந்த பாடிக்கு என்ன தேவை அதுதானே பண்ணிட்டு இருக்கா, யாரும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நம்ம வந்து ஆத்மாக்கு என்ன வேணுங்கிறது யாரும் யோசிக்க மாட்டேங்கிறா, பக்தி பண்ணணும், பகவான் கிட்ட திருப்பி போனோம், இந்த ஒரு கான்சியஸ்னஸே இல்லையே. இவெல்லாம் எப்படி சொல்லி புரியுங்க, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா, ஃபர்ஸ்ட் சொல்றத காது கொடுத்து கேட்க கூட மாட்டா. அவளோட சரீரத்துக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வரதுக்கான முயற்சியில எல்லாரும் இருக்கா. they're all endeavoring to get their bodily needs. ஓடிட்டே இருக்கா, இது பண்ணணும் அது பண்ணணும், உட்காந்து ஒரு வைஷ்ணவ சொல்றதை கேட்க கூட அவளுக்கு டைம் இல்லை. ஸோ இவாளெல்லாம் நம்ம எப்படி வந்து திருத்துறது, எப்படி இவளுக்கு வந்து பகவானை பற்றி சொல்றது, சந்தோஷங்கிறது எப்படி இவளுக்கு புரிய வைக்கிறது யோசிச்சுருக்காரு. ஸோ இதான் வைஷ்ணவாவோட குவாலிட்டி. ஒரு பக்தரோட குவாலிட்டி அப்படின்னா அவர் சந்தோஷமா இருந்தால் மட்டும் இல்லை, அடுத்தவா கஷ்டப்படுறதை பார்த்து அவர் கஷ்டப்படுவார், அண்ட் அவரோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு முயற்சி எடுப்பார். அதுதான் ஒரு டிவோட்டியோட குவாலிட்டி. அப்போ அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கார். அப்போ ஒரு நாள் சாஸ்திரத்தில் படிக்க வச்சு அவர் வந்து ஒரு ஸ்லோகம் பார்க்குறார். விஷ்ணுவே இந்த ஸ்லோகம் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, துளசி தளம் மாத்திரன்னா ஜலச சுருக்கே நம்ம, துளசி தளம் ஒரு துளசி இலை, அப்புறம் கங்கா தண்ணி, இது ரெண்டையும் வச்சு ஷாலிகிராம் ஸ்ரீலா விஷ்ணுவை சேவிச்சா விஷ்ணு சொல்ற, நான் விக்ரீடிதம் மாமா, நான் வந்து அந்த டிவோட்டிக்கு என்னையே நான் கொடுத்துடுறேன், தானமா கொடுத்துடுறேன், அவர் என்ன சொன்னாலும் நான் அனுசரிப்பேன் அப்படின்னு சொல்றேன். இதை பார்க்கும்போது அவர் சொல்ற, ஆஹா நம்ம கங்கா தீரத்துல இருக்கோம், சாந்திபுரம் வந்து கங்கா தீரத்துல இருக்கும், துளசியோ இருக்கு நிறையா. ஸோ நம்ம வந்து அவர் அந்த சாஸ்திரத்தை அவ்வளோ அவருக்கு நம்பிக்கை அதில் அப்படி பகவான் சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா நடக்கும். ஸோ எவ்ரி டே அவர் கங்கா தீரத்துல உட்காந்துட்டு ஷாலிகிராம் ஷீலா வச்சுட்டு துளசி சந்தனம் கங்கா தண்ணி இது மூணையும் வச்சு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவார். அர்ச்சனை பண்ணிட்டோம் லவுடா கத்தி கூப்பிடுவார், அவதாரம் பண்ணுங்க பகவானே, நீங்க சாக்ஷாத் கிருஷ்ணர், நீங்க வந்தாதான் இங்க இருக்கிற இப்போ நிலைமையை உங்களால சரிப்படுத்த முடியும், எங்களால யாராலையும் முடியாது, வேற எந்த சாஸ்திரத்தையும் வேற எந்த மார்க்கமும் இல்லை, நீங்களே இறங்கி வந்தாதான் அவதாரம் எடுத்து வந்தாதான் முடியும்னு உறக்க சொல்லி கூப்பிடுவார். அத்வைத் அஷ்டகம்னு அத்வைதாச்சாரியை பத்தி ஒரு பாட்டு இருக்கு, அதுல சொல்ற, ஹூங்கார கர்ஜனாதி அஹோராத்திர சத்குணம், ஹா கிருஷ்ண ராதிகா நாத பிரார்த்தனாதி பாவனம், தூப தீப கஸ்தூரீச்ச சந்தனாதி லேபனம், சீதா நாத் அத்வைத சரண அரவிந்த பாவனம். ஹூங்கார கர்ஜனை பண்ணுவாரா, ஹூங்கார்னா ரோரிங், அப்படி கத்தி கூப்பிடுவாரா. என்ன கூப்பிடுவார், ஹே கிருஷ்ண ராதிகா நாத, ராதிகாவோட நாதா ஹே கிருஷ்ணா அவதாரம் பண்ணுங்க, தூப தீப கஸ்தூரிச்ச சந்தனாதி லேபனம் இதெல்லாம் வச்சு ஆஃபர் பண்ணி அவர் கூப்பிடுவாராம். அவர் கூப்பிட்டதுனாலதான் பகவான் வந்து அவதாரம் எடுத்தாராம். சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் எடுத்தப்புறம் ஒரு நாள் அத்வைதாச்சாரியா பார்த்து சொன்னாரா, நான் தேவையான பார்க்கடல்ல படுத்திருந்தேன், நீ இங்கேருந்து கூப்பிட்ட கூப்பாடு வந்து என்னை ஆட்டி தப்பியே ஆட்டி நான் கீழே வந்தேன் நீ கூப்பிட்டதுனால. அதனால அவர் அத்வைதாச்சாரியாவை நாடான்னு கூப்பிடுவார். நாடானா பெங்காலியில ஷேக்கிங், ஆட்டி வைக்கிறது. ஸோ அவர் சொல்லுவார், நீ நாடா, நீ தான் என்னை கூப்பிட்டு வர வச்ச. ஸோ அப்படி அத்வைதாச்சாரியை கூப்பிட்டு கலியுக மக்களுக்கு நல்புத்தி கொடுக்கறதுக்காக அவளுக்கு அவளோட நிலைமைக்கு தகுந்தாப்புல ஒரு மார்க்கத்தை கொடுத்து அதை பண்ணி அவ திருப்பி கோலோகம் பகவானோட லோகத்துக்கு போறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் எடுத்தார். மகாபிரபு கிருஷ்ணருக்கு தோணிக்கு இந்த சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் தான் பெஸ்ட். ஸோ அது என்ன அப்படியே இந்த சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் தான் கலியுகத்துல வரணும். அத்வைதாச்சாரிய கூப்பிட்ட போது அவர் எந்த அவதாரம் வேணா எடுத்து வந்திருக்கலாமே, ஏன் பர்டிகுலரா சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் எடுத்து வந்தார்? ஸோ பாகவதம்ல வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோ பிரதம ஸ்கந்தத்துல சூத கோஸ்வாமி சொல்றார், கலியுக மக்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் 5000 வருஷம் முன்னாடி சொல்லிட்டா. பிராயேண அல்பாயுஷ சப்ய கலாவஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்தமதையோ மந்தபாகிய உபாதிருத்தக. இதை நாங்கள் இந்த மாயாப்பூர்ல பக்தி வைபவ் கோர்ஸ் படிப்போம். அப்போ இந்த ஸ்லோகம் எடுக்கும் போது கிளாஸ்ல ஒரே சிம்பிளாக தான் இருக்கும். சொல்லுவா எங்கள் டீச்சர் சொல்லுவார், எவ்வளோ கிருத்தியமாக நம்ம குவாலிட்டிஸ் எழுதி வச்சிருக்கா. அப்போவே ஃபர்ஸ்ட் பிராயேன அல்பாயுஷ, மோஸ்ட்லி
பிராயண எல்லாரையும் பார்த்தா அல்பாயுஸ் தான் இருக்கும். 100 வருஷம்னு பேரை தவிர மோஸ்ட்லி எல்லாரும் 1 வருஷம் முன்னாடியே போயிடுவாங்க. அல்பாயுஷः சப்யः கலாவஸ்மின் யுகே ஜனாः மந்தாக ஸ்லோ லேசி மந்தாக ஒன்று உடம்பு லேசி சுமந்த மத்தையா அதை விட சுமத்தி மண்டை இன்னும் லேசி புத்தியே வேலை பண்ணாங்க. சுமந்த மத்தையாக புத்தி வேலை பண்ணி ஆள் ஒழுங்கா உருப்பட்டாலும் மந்த பாக்யம் அவ பாக்யமே மட்டமானது. ஏதாவது நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு தடை வரும். மந்த பாக்யா எல்லாம் தாண்டி வந்தாலும் அவ நேச்சர் உபாதிருத்தா ஆல்வேஸ் டிஸ்டர்ப்டு. மைண்ட் எப்போதும் டிஸ்டர்ப்டா இருக்கும். ஸோ அல்பாயுஷா லேசி மந்தகா சுமந்த மத்தையா அதை விட புத்தி வேலை பண்ணாது. அண்ட் மந்தா சுமந்த மத்தையோ மந்த பாக்யம் பாக்யம் நல்லது கிடையாது. அண்ட் மந்த பாக்யா உபாதிருத்தா ஆல்வேஸ் டிஸ்டர்ப். ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவா என்ன பண்ண முடியும்? அதாவது பகவான் கிட்ட போகிறதுக்கு தபஸ்யா பண்ண முடியுமா? ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியுமா சும்மா வாழால? உபாதிருத்தா ஆல்வேஸ் டிஸ்டர்ப். அதே தபஸ்யா பண்ணணும்னா போன யுகத்தெல்லாம் எவ்வளோ தபஸ்யா பண்ணலாம்? 10,000 வருஷம். அல்பாயுஷா லைஃபே இல்லை. எந்த 10,000 வருஷம் தபஸ்யா பண்ண முடியும்? சரி, தபஸ் பண்ண முடியாது. யஜ்யம் பண்ண முடியுமா? மந்த பாக்யா பாக்யமே இல்லை. எங்க யஜ்யம் பண்ணுவா இவாளா? உட்காந்து ஒரு இடத்துல எல்லா சாமகிரியும் பவித்திரமா இருக்கணும். யஜ்யம் பண்ணணும்னா நெய்யிலேருந்து ஆரம்பிச்சு தர்ப எல்லா சாமகிரியும் பவித்திரமா இருக்கணும். முக்கியமா யஜ்யம் பண்ற பிராமணர் மனசு உடம்பு எல்லாம் பவித்திரமா இருக்கணும். இதெல்லாம் எங்க கிடைக்கும் இந்த காலத்துல? யஜ்யமும் பண்ண முடியாது. சரி, யஜ்யம் சாஸ்திர அத்தியாயனம் பண்ண முடியுமா? புத்தி இல்லை. எங்க சாஸ்திரம் படிச்சு தானே புரிஞ்சு எங்க பகவத் பக்தி பண்றது? ஸோ இப்படி இருக்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிறவாளுக்கு என்ன ஒரு வழி சொல்றது? பிகாஸ் இது வந்து நேச்சர், இதை மாற்ற முடியாது. ஆனால் பகவான் இஸ் ஸோ மர்சிஃபுல். அவர் இவ்வளோ கருணை மயமானவர். எப்படிப்பட்டவாலும் அவரோட ஆசை அவர் திருப்பி வரணுங்கிறதுக்காக. ஏன்னா எல்லாரும் வந்து அவரோட பார்ட் அண்ட் பார்சல் தான். கிருஷ்ணர் சொல்ற மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, இவெல்லாம் என்னோட அம்சங்கள். ஸோ இவன் என்ன நிலைமையில இருந்தாலும் அவளை கிருஷ்ணர் முயற்சி பண்ணிட்டே இருப்பார். அவளை எப்படி திருப்பி கொண்டு வரணும்? சத்தியுகமா இருந்தாலும் சரி, கலியுகமா இருந்தாலும் சரி, அவர் இதே முயற்சி பண்ணிட்டு இருக்கார். அவர் நமக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்குறாருனாலும் அது அந்த கஷ்டம் மூலமா நம்மளை திருப்பி கொண்டு வரதுக்காக தான். ஸோ மக்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் எப்படியாவது அவளை திருப்பி கொண்டு வரணுங்கிறது அவர் ஆசை. ஸோ அதுக்கு பகவான் மெத்தட் டிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பாரு புதுசா. ஓகே, இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும் போதுதான் சைத்தன்ய மகாபிரபா வருதுன்னு முடிவு பண்ணாரு. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு கொண்டு வந்தது என்ன மெத்தட் அவர் கொண்டு வந்தது? ஃபர்ஸ்ட் மிஸ்டர் திவி மகாராஜ் நவயோகேந்திரா சொன்னாலே யஜ்யை சங்கீர்த்தன பிராயே, சங்கீர்த்தன யஜ்யம் கொண்டு வந்தாரு. சங்கீர்த்தன யஜ்யம் ஏன் கொண்டு வந்தாரு? ஏன்னா இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த குவாலிட்டிஸ் இருக்கிற மக்களால இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மட்டும்தான் சொல்ல முடியும். அவளால் நீல ஸ்லோகம்லாம் நினைவு வச்சு அந்த ஸ்லோகத்தில் தினம் சொல்ல முடியாது. எவ்ரிடே எல்லாராலையும் அது முடியாது. அதனால சிம்பிளஸ்ட் மந்த்ரா. அட் தி சேம் டைம் கொஞ்ச நேரம் தான் சேட் பண்ண முடியும் கலியுக மக்களால். ரொம்ப நேரம் நாடு பூரா உட்காந்து நினைவு வச்சு சேட் பண்ண முடியாது. ஏதாவது வேலை வந்துகிட்டே இருக்கும், மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்கும், பல வேலைகள் இருக்கும். ஸோ அந்த மந்திரம் வந்து என்ன மந்திரம் கொடுத்தாலும் கொஞ்ச நேரத்தில் சேட் பண்ணாலும் சீக்கிரம் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு சக்திசாலியான சிம்பிளான மந்திரம் தான் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான். நாரத முனி சொல்லுவார், ஹரேர் நாம ஹரேர் நாமேவ கேவலம் பலோ நாஸ்தேவ கதிர் அன்யதா. இந்த கலியுகத்தில் இந்த ஹரேர் நாம் பகவானோட நாமம் மட்டும்தான் த ஒன்லி வே டு கோ பேக் டு காட். அதே மாதிரி சுகதேவ் கோஸ்வாமி வந்து பாகவதோட எண்ட்ல சொல்றாரு. அவர் கலியுகத்தை பற்றி எல்லாம் சொன்னப்புறம், அதாவது 12th கேக்டோவில் கலி எப்படிலாம் ப்ராக்ரஸ் ஆகுங்கிறத சொல்லுவார் சுகதேவ் கோஸ்வாமி. இப்போ பரீட்சைக்கு கவலையாக போகும். நினச்சி பாருங்க, ஒரு டிவோட்டியோட குவாலிட்டி. அவரே 7 நாளில் தக்ஷகன் வந்து இறக்க போறார். அவர் கலியுக மக்கள் என்ன பண்ணுவார்னு நினச்சி அவர் கவலைப்படுறாரு. தட் இஸ் பரீட்சித் மகாராஜோட குவாலிட்டி. இப்போ அவர் யோசிக்கிறார். இப்போ சுகதேவ் கோஸ்வாமி கேட்குறாரு, இப்படி இருக்கிறவா எப்படி அவள் வந்து they will go back home, இப்படி சஃபர் பண்ணுறாளே, அவளுக்கு என்ன ஒரு வழியே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சுகதேவ் கோஸ்வாமி சொல்றாரு, கலேர் தோஷ நிதே ராஜன் அஸ்தி ஹேகோ மகான் குணா கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜே. கரெக்ட், கலேர் தோஷ நிதே ராஜன். இந்த கலியுகா வந்து தோஷங்களோட நிதி, ஓஷன் ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப்
தோஷங்கள், நோ ட்ரெஷர்ஸ், நோ ஜெம்ஸ், ஒன்லி தோஷங்கள். கலே தோஷ வித்யராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணம். ஆனால் இவ்வளோ பேட் இருந்தாலும் ஒரு மகான் குணம் இருக்குது. எந்த யுகத்திலும் இல்லாத ஒரு மகா குவாலிஃபிகேஷன். கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பரஜே. வெறும் பகவான் கிருஷ்ணரோட கீர்த்தனம் பண்ணா லிபரேஷன், முக்த சங்க பரம்பரஜே. திருப்பி பிரஜா பிருந்தாவன் கிருஷ்ணரோட தாமத்துக்கே போயிடலாம். ஸோ அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லுது. ஸோ அதனால அப்படிப்பட்ட இந்த கலியுகத்தில் இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் ஹரிநாமம் தான். ஸோ அந்த ஹரிநாமத்தை எடுத்துட்டா சைத்தன்ய மகாபிரபு வந்தார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நரோத்தம் தாஸ் டாக்கூர் சைத்தன்ய மகாபிரபுக்கு அப்புறம் வந்த ஒரு ஆச்சாரியர். அவர் பாட்டில் சொல்கிறார், கோலோகேர பிரேமாதன் ஹரிநாம சங்கீர்த்தன். இந்த ஹரிநாம சங்கீர்த்தன், ஹரிநாமம் இருக்கே அது இந்த உலகத்தோடவே கிடையாது. அது கோலோகேர பிரேமாதன், கோலோக விருந்தாவன், கிருஷ்ணரோட சொந்த லோகம் கோலோக விருந்தாவன். அங்க இருக்கிற பிரேமதன், த அல்டிமேட் பிளஷர் அவர் தேர். ஸோ கோலோகேர பிரேமதன், அங்க இருக்கிற ட்ரெஷர், கோலோக விருந்தாவன் ட்ரெஷரை அவர் இங்கே கொண்டு வந்தாரு. கோலோகேர பிரேமதன் ஹரிநாம சங்கீர்த்தன். அந்த ஹரிநாமத்தை எடுத்தா எல்லாரும் திருப்பி கோலோக விருந்தாவனுக்கே போகலாம். ஸோ அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு ஹரிநாமம் எடுத்துட்டு வந்தார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரிநாமம் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்கிறோம். இந்த ஹரிநாமம் ஜபம் பண்ணா, அவர் சொன்னபடி நம்ம லைஃப் ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும்? அது வெரி பியூட்டிஃபுல். ஹரிநாமமோட பவர், அதாவது கிருஷ்ணர் கலியுக மக்கள் மேலே கொண்டிருக்கிற பாசத்தினால அவர் இந்த ஹரிநாமத்தை நமக்கு கொடுக்குறாரு. இந்த ஹரிநாமத்தை கொடுத்தா அந்த ஹரிநாமம் மேலே நமக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கணும். அந்த ஃபுல் ஃபெய்த் இருந்தால் என்ன ஆகும்? சைத்தன்ய மகாபிரபு ஏன் இந்த ஹரிநாமத்தை கொண்டு வரலாங்கிறத பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி சைத்தன்ய சரிதாமிர்தம் அந்த புக்கில் ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர் சைத்தன்ய மகாபிரபு பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு உலகத்துக்கு சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு. ஸோ அப்போ சொல்கிறார் மகாபிரபு என்ன கொண்டு வந்தார். அப்போ சொல்கிறார், அனர்பித சரிச்சிரா கருணையா அவதீர்ணஹ கலௌ சமர்ப்பயித்தும் உன்னத உஜ்வல ரச ஸ்வபக்தி ஸ்ரீயா ஹரி புரட சுந்தர துதி கதம்ப சந்தீபிதஹ சதா ஹிருதய கந்தரே ஸ்புரதுன சச்சிநந்தனஹ. அதில் அவர் சொல்கிறாரு, இட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்லோகா. அனர்பித, அனர்பிதனா, அர்ப்பித்தனா அர்ப்பணம் பண்ணுறது, கொடுக்கறது. அனர்ப்பித்த கொடுக்கவே கொடுக்காது, இது மட்டும் கொடுக்காத விஷயத்தை கொடுக்கறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அனர்ப்பித்த வாட் இஸ், அது என்ன கொடுக்காதது அப்படின்னா, கலியுகம் மட்டும் வந்த எந்த அவதாரமாகட்டும், வேதங்கள் உபனிஷதங்கள் இதெல்லாம் எப்போதுமே இருக்கு. இவ எல்லாத்தையுமே இந்த ஹரிநாமம் பற்றி சொன்னது கிடையாது. இந்த ஹரிநாமம் இருக்கலாம், ஆனால் மகாபிரபு சொன்ன மாதிரி யாரும் சொல்லலை, யாரும் கொடுக்கல. பொதுமக்களுக்கு யாரும் இந்த ஹரிநாமத்தை கொடுக்கல. எந்த அவதாரம் ஆகட்டும், எந்த சாஸ்திரமாகட்டும், எந்த ஆச்சாரியம் ஆகட்டும், அனர்ப்பித்த இது மட்டும் கொடுத்ததில்லை. எவ்வளோ நாளாக கொடுக்கல? ஏன்னா சைக்கிள் ஓடிட்டே இருக்குல்ல. மெட்டீரியல் வேர்ல்டில் சத்யயோகா, சத்ய திரேதா துவாபர் கலி, திருப்பியும் சத்ய திரேதா துவாபர் கலி. ஸோ எவ்வளோ நாளாக இது கொடுக்கல? மேபி இந்த சத்தியயுகத்தின் கலியுகம் மட்டும் கொடுக்கலையாப்பா, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும்ல. இல்லை, அனர்ப்பித்த சரிம் சிராத், சின்ஸ் டைம் இம்மெமோரியல், ரொம்ப வருஷமா, லாங் டைமா இது யாருக்கும் கொடுத்ததில்லை. அது ஏன் அப்படி? ஏன்னா எல்லா கலியுகத்தையும் சைத்தன்ய மகாபிரபு வரப்போறாரு. அப்போ எல்லா கலியுகத்தையும் கொண்டு வராரு இல்லையா? இல்லை, சைத்தன்ய மகாபிரபு வராத அவதாரம் எல்லா கலியுகத்தையும் வர்றது கிடையாது. ஒன்ஸ் இன் அ டே ஆஃப் பிரம்மா, பிரம்மாவோட ஒரு நாளில் ஒரு தடவை தான் வருவார். பிரம்மாவோட ஒரு நாள் எவ்வளோ பெருசு தெரியுமா? சத்ய திரேதா துவாபர் கலி, இது ஒரு சதுர்யுகம். இது மூணும் சேர்ந்தா ஒரு சதுர்யுகம். இந்த மாதிரி 1000 சதுர்யுகம் சேர்ந்தால் ஒரு திவ்ய யுகம். அந்த மாதிரி பிரம்மாவோட ஒரு நாளில் 10 திவ்ய யுகம் வரும். ஸோ எத்தனை கலியுகம் பாஸ் ஆகுதுல? அந்த ஃபுல் டே ஆஃப் பிரம்மால அத்தனை திவ்ய யுகத்தில் ஒரு கலியுகத்தில் மட்டும்தான் சைத்தன்ய மகாபிரபு வருவார். ஒன்ஸ் இன் அ டே ஆஃப் பிரம்மா. ஸோ அது கால்குலேட் பண்ணால் பிரபுபா சொல்கிறார், 4.32 பில்லியன் இயர்ஸ் நம்ம கணக்கில் பார்த்தோம்னா 4.32 பில்லியன் இயர்ஸில் ஒரு தடவை தான் சைத்தன்ய மகாபிரபு வராது. அது நம்ம பாக்கியம். இந்த கலியுகத்தில் வந்தார் சைத்தன்ய மகாபிரபு. இத்தனை வருஷத்துல ஒரு தடவை தான் சைத்தன்ய மகாபிரபு வருவார். அது எப்படின்னா
இந்த கலியுகத்துக்கு முன்னாடி வர துவாபர யுகத்துல சாக்ஷாத் கிருஷ்ணர் கோலோக பிருந்தாவன்லேருந்து அவதாரம் எடுக்கிறார். கிருஷ்ணர் எந்த துவாபர யுகத்துல அவதாரம் எடுக்கிறாரோ அதுக்கப்புறம் வர கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு வருவார். அது வந்து பிரம்மாவோட ஒரு நாள்ல தான் நடக்கும். ஸோ ஒரு நாள்ல ஒரு தடவை தான் நடக்கும். ஸோ அப்படி அவ்வளோ ரேர். ஸோ பிரம்மாவோட ஒரு டேல ஒரு தடவை தான் ஹரிநாமம் உலகத்துக்கு வரும். அண்ட் அதனால தான் அதுக்கு வந்து சரிம் சிராக் அனர்ப்பித்தார். ரொம்ப காலமா, அதாவது இன்னைக்கு நமக்கு ஹரிநாம் மகாமந்திரம் இருக்குன்னா இனிமே இந்த கலியுகம் முடிஞ்ச அப்புறம் பல வருஷங்கள் போன அப்புறம் இன்னும் இப்போ நம்ம வந்து 7வது மன்வந்திரத்தில் இருக்கோம். பிரம்மாவோட ஒரு நாள்ல 14 மன்வந்திரம் இருக்கு. திருப்பி இன்னும் 7 மன்வந்திரம் முடிஞ்ச அப்புறம் அடுத்த பிரம்மாவோட நாள் திருப்பியும் பிரம்மா கிரியேட் பண்ணும்போது அதுக்கப்புறம் 7வது மன்வந்திரத்தை தான் சைத்தன்ய மகாபிரபு வருவார். ஸோ ரிப்பீட் இந்த ஹரிநாமம் திருப்பி இந்த லோகத்துக்கு வரதுக்கு அவ்வளோ வருஷம் ஆகும். another 4 billion years we have to wait. ஸோ நினச்சி பாருங்க எவ்வளோ ரேர். அதனால தான் இட் இஸ் மோஸ்ட் ரேர். இது வரைக்கும் இந்த உலகத்துக்கு வராத ஒரு விஷயம் மகாபிரபு கொண்டு வராது. அனர்ப்பித சரிஞ்சிரா கருணையா. ஏன் இவ்வளோ ரேரான விஷயம் கொண்டு வராரு? அது இவ்வளோ ஒரு ஸ்பெஷல். ஹரிநாமம்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஹரிநாமம் சொன்னா என்ன ஆகும்? பக்தி ரொம்ப, கிருஷ்ணர் பிரதி பக்தி ரொம்ப சீக்கிரம் வந்துடும். பக்தி ரொம்ப சீக்கிரம் வந்துட்டா என்ன ஆகும்? நம்ம ரொம்ப சீக்கிரம் தூய பக்தர் ஆயிடுவோம். நம்ம தூய பக்தர் ஆகுனா என்ன ஆகும்? பில்வமங்கல் டாக்கூர் அவர் சொல்றாரு, அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு சௌராஷ்டகம்னு. கிருஷ்ணரை வந்து த பெஸ்ட் அமாங் தீவ்ஸ், சௌரா கிரகண்யம், திருடர்கள்லேயே ரொம்ப சிறப்பான திருடர்னு அவரை வந்து போற்றி பாடுறாரு. அதில் அவர் சொல்றாரு, அது ரொம்ப அழகான பாட்டு. இந்த புருஷோத்தமத்தில் நாங்கள் தினம் அந்த பாட்டு பாடுவோம். அதில் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டான்ஸால கிருஷ்ணர் என்னெல்லாம் திருடிருக்காருன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இவ்வளோ திருடு இருக்கல, உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தரேன்னு சொல்லி அடுத்த 4 ஸ்டான்ஸால என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்லுவார். அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு, சின்னாச்சி கோரம் யமபாஷ பந்தம் பீனாச்சி பீமம் பவபாஷ பந்தம் சின்னாச்சி சர்வஸ்ய சமஸ்த பந்தம் நைவாத்மனோ பக்த கிருதம் து பந்தம். கிருஷ்ணா உங்களால வந்து சின்னாச்சி கோரம் யமபாஷ பந்தம், இருக்கிறதுலே கோரமான ஒரு பந்தம், ஒரு கயிறு எதுனா யமபாஷம், அது உங்களால கட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் பீனாச்சி பீமம், உலகத்திலேயே கோரமான ரொம்ப டேஞ்சரஸான ரோப் வந்து யமபாஷம். ரொம்ப பயப்படக்கூடிய ரோப் எதுனா பவபாஷம். இந்த உலகத்திலேயே பவ லோகத்திலேயே திருப்பி திருப்பி ஜென்ம மிருத்யு ஜராவியாதி, திருப்பி ஜென்ம மிருத்யு ஜராவியாதி இப்படி போயிட்டே இருக்கு, பிறக்கிறது இறக்கிறது. இந்த பவபாஷம் வந்து இருக்கிறதுலேயே மோஸ்ட் ஃபியர்ஃபுல். அதையும் உங்களால வெட்ட முடியும். பவபாஷமும் கிருஷ்ணரால கட் பண்ண முடியும். சின்னாச்சி கோரம் யமபாஷ பந்தம் பீனாச்சி பீமம் பவபாஷ பந்தம் சின்னாச்சி சர்வஸ்ய சமஸ்த பந்தம். உலகத்துல யாருக்கு எந்த பந்தம் இருந்தாலும் உங்களால அந்த பந்தனத்தை கட் பண்ண முடியும். ஆனா நைவாத்மனோ பக்த கிருதம் து பந்தம், உங்க பக்தர் பக்தியால் உங்களை கட்டிட்டு அந்த பாஷத்தை உங்களால வெட்டவே முடியாது. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங் பக்தி. யசோதா கிருஷ்ணாவை கட்டி போட்டா, ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணாவை கட்டி வச்சிருக்கா, ராதாராணி கண் அசைச்சா கிருஷ்ணா பயந்துருவாரு. ஸோ அவ்வளோ டிவோட்டிஸால கிருஷ்ணாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். கிருஷ்ணர் இஸ் கால்ட் பக்த வத்சலா. டிவோட்டிஸ் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால கிருஷ்ணர் இந்த தூய பக்தியை யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டார். ஏன்னா அது கொடுத்தா தப்பான ஆள் கைக்கு போயிட்டுனா ஹீ பிகம்ஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல். ஸோ கிருஷ்ணா அன்லஸ் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணா நான் கண்டிப்பாக பக்தராக எலிஜிபிளான பர்சன், எனக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும். எப்படி விருந்தாவன் இருக்கிற எல்லாரும் ஸ்ரீமதி ராதாராணி, யசோதா மாயி, ருக்மிணி தேவி, இவ யாருமே கிருஷ்ணர் பகவான்கிறதுனால அவரை வந்து சேவை பண்ணுறதில்ல. கிருஷ்ணர் கிருஷ்ணரா இருக்கிறதுனால. யசோதாவை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் என் புள்ள, அவ்வளோதான். அவர் பகவான்லாம் அவருக்கு தெரியாது. ஒரு தடவை வந்து கிருஷ்ணர் இந்த தாமோதர் லீலையில சொல்லுவா, யசோதா மகாராணி கிருஷ்ணாவை கட்டி போட்டுட்டா. பல்ராம் அங்கேருந்து வர, பல்ராம் வந்து பார்க்குறார், கோட்டையார் விட்டு வரும்போது வாசல்ல கிருஷ்ணர் நிற்கிறார். கிருஷ்ணர் கட்டினதை பார்த்தோன்னா பல்ராம் ஒரே கோவம். அவர் அனந்த சேஷமோடுக்கு போயிடுறாரு. ஏன்னா அனந்த சேஷுக்கு தெரியும் அவர் தலைமையில அத்தனை லோகத்தையும் வச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து அனாதி காலத்துலேருந்து பகவானோட குணம் பாடிட்டு இருக்காரு. அவரால் உலகத்தை எல்லாம் முடியறது, ஆனா பகவானோட குணத்தை அவரால் பாடி முடிக்க முடியல. இன்னும் பாடிட்டே இருக்காரு. பகவானுக்கு அவ்வளோ குணங்கள் இருக்கு. ஸோ அவருக்கு பகவான் பத்தி அவ்வளோ தெரியும். அவருக்கு ஷாக்கு, யார் உங்களை கட்டி போட்டாங்க? அப்போ கிருஷ்ணா சொல்றாரு, யசோதா மாதா என்னை கட்டி போட்டா. இப்போ பல்ராம் ரொம்ப கோவம் வந்துருக்காரு. நேராக ஓடுற யசோதா மாறனிட்ட,
கத்துற, நீ எப்படி கிருஷ்ணாவை கட்டலாம்? அந்த கிருஷ்ணர் யாருன்னு தெரியாதா? அவர் தான் ராமர், அவர் தான் நரசிம்மர், உலகத்தையே அவர் தான் காப்பாத்துற மகாவிஷ்ணுவும் அத்தனை உலகம் உடம்புலேருந்து வருது போறது. யஸ்வேஷ விஸ்வசித கால மதாவலம்பே ஜீவந்தி லோம விரஜா ஜெகதண்ட நாதா. பிரம்மா சொல்றார், மகாவிஷ்ணு வந்து ஒரு சுவாசமும் விடும்போது எடுக்கும் போதும் கோடி பிரம்மாண்டங்கள் அவர் சுவாசம் விடும்போது வெளில வரும், அவர் சுவாசம் எடுக்கும் போது உள்ள போகும். அவ்வளோ பெரிய மனுஷன் அவரு, நீ அவர் எப்படி கட்டி போடலாம் அப்படின்னு கேட்குறான். அப்ப யசோதா மகாராணி குச்சி எடுத்து பலராம்கிட்ட சொல்றான், எல்லா அவதாரமும் என் வீட்டில் தான் வந்து அவதாரம் எடுக்கணுமா? நீ ரொம்ப பேசினா ஒன்னையும் கட்டி போடு அப்படின்னு குச்சி எடுத்து ஓடுறா. பலராமோட மூட் பிரேக் ஆயிடுறது. ஐயோ நம்ம மாட்டின்றோமே, அவர் ஓடிடுறாரு. ஓடி வெள்ளப்படி கிருஷ்ணன்ட்ட சொல்றாரு, சாரி என்னால ஒன்றும் பண்ண முடியல. யசோதா மாயி அவங்க வந்து உங்களோட பாவத்துல அவ்வளோ இருக்கா, நான் வந்து இந்த உண்மையை சொன்னாலும் அவன் மனசு ஏத்துக்க மாட்டேங்கிறது. அவன் இட் இஸ் நாட் தட் யசோதாக்கு தெரியாது. ஏன்னா விருந்தாவன்ல பகவான் கூட இருக்கிறவால ஃபுல் ஆஃப் நாலேஜ், கிருஷ்ணா ஃபுல் ஆஃப் நாலேஜ், பியூர் டிவோட்டிஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ். ஆனா அவளுக்கு பகவான் மேல இருக்கிற பாசம் வந்து அந்த நாலேஜை வந்து கவர் பண்ணிடுறது. ஸோ யசோதா பார்த்துட்டு என் பையன் தப்பு பண்ணியிருக்கா, கட்டி போட்டிருக்கேன். பல்ராம் போய் சொன்னாலும் ஏற்றுக்க முடியல, அவரையும் கட்டி போட ரெடி ஆயிட்டேன். ஸோ பல்ராம் சொல்ற கிருஷ்ணன், சாரி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் சேவையில் இருக்கேன், ஆனால் உங்களால் இந்த பந்தனத்துலேருந்து என்னால் விடுவிக்க முடியாது. ஸோ இவ எல்லாரும் வந்து பகவானை பார்க்கறது இல்லை. கிருஷ்ணர் ஒரு பர்சனா அவர்கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம அவரை நேசிக்கிறார். தட் இஸ் பியூர் டிவோஷன். பிரபுபா சொல்றார் அனலாய்டு டிவோஷன், அதாவது எதுவும் வேணுங்கிறதுக்காக பண்றது இல்லை. மெட்டீரியல் வேர்ல்ட்ல நம்மளால இந்த அனலாய்டு லவ் பார்க்கவே முடியாது. மோஸ்ட் பியூர் லவ்னு சொன்னா அம்மா குழந்தை, ஆனா அது கூட அது என்னோட குழந்தைங்கிறதுனால இருக்கே தவிர இட் இஸ் நாட் தட் பியூர். பிருந்தாவன்ல எல்லா கோபிஸும் இருக்கா, அவ எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கு. ஆனா அவ குழந்தைகளை விட எல்லா கோபிக்கும் கிருஷ்ணன் மேல தான் பாசம் ஜாஸ்தி. ஸோ அந்த அந்த என்னதுங்கிறதே அங்கே கிடையாது, எல்லாரும் கிருஷ்ணாக்கு தான். ஸோ அந்த ஒரு அனலாய்ட் லவ்விங்னஸ் தான் இந்த ஹரிநாமத்தை சாண்ட் பண்ணால் நமக்கு கிருஷ்ணர் மேலே கிடைக்கும். ஸோ அது எவ்வளோ ரேர். ஸோ அதை கொடுக்கறதுக்கு கிருஷ்ணர் ரொம்ப யோசிப்பார். ஸோ அதை வந்து அவர் இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் கொடுப்பாரு. அதுவும் ஏன் கருணையா, ஏன்னா அது அவராக கொடுக்கல. இப்போ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் யார் மூட்ல இருக்கா, யாரோட மூட் எடுத்துன்னு வந்திருக்க சைத்தன்ய மகாபிரபு? ராதாராணி. ஸோ ராதாராணியோட மர்சினால தான் நமக்கு கிடைக்கிறது. கிருஷ்ணர் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டார். ஆனால் ராதாராணி கிருஷ்ணரை விட ரொம்ப மர்சிஃபுல். ராதாராணி வந்து ரொம்ப ரொம்ப மர்சிஃபுல் கிருஷ்ணரை விட. அதனால ராதாராணியோட மூட் எடுத்ததுனால கிருஷ்ணர் வந்து இந்த ஹரிநாமத்தை கொடுக்குறாரு. இல்லைன்னா சாதாரணமாக கிருஷ்ணர் கொடுக்க மாட்டார். அனர்ப்பித்த சரிஞ்சிரா கருணையா அவதீர்ணக கலவு. இந்த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு. சமர்ப்பயித்தும், டு கிவ் டு அஸ், நமக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக. என்ன கொடுக்குறாரு நமக்கு? உன்னத உஜ்வல ரசா. உன்னதோஜ்வல ரசா. உஜ்வல ரசா அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் ரசா. ஸோ வாத்சல்ய ரசா, மாதுரிய ரசா, சாக்கிய ரசா, இதெல்லாம் இருக்குது. தாஸ்ய ரசா, சாந்த ரசா. ஸோ இது எல்லாத்தையும் ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தா ராதாராணி கிருஷ்ணன் மேல இருக்கிற மாதுரிய ரசம். ஸோ அந்த ரசா இஸ் கால்ட் உன்னதோஜ்வல ரசம். ரசத்துலேயே இருக்கிறதுலே உயர்வான ரசம் உஜ்வல ரசா, மாதுரிய ரசா. அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அதாவது ஸ்பெஷாலிட்டி. ஹரிநாமம் வந்து ஹரிநாமம் நம்ம சொல்லும் போது ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸோ இந்த ஹரே வந்து ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணரோட இன்டர்னல் பொட்டன்சி. நம்ம கூப்பிடுறோம் ஹரே அப்படின்னா அது வந்து சம்போதன விபக்தியில் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம கூப்பிடுறோம், ஓ ஸ்ரீமதி ராதாராணி ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் கிருஷ்ணாவை கூப்பிடுறோம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா அப்படின்னு சொல்லும்போது ராமா பல்ராமையும் குறிக்கலாம், மரியாதா புருஷோத்தம் ராமச்சந்திரனை குறிக்கலாம். ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவோட இன்டர்னல் மூட் என்னன்னா ராமானா ராதிகா ரமணா, அவர் தான் அவர் ராமான்னு சொல்றாரு. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ திஸ் மந்திரம் வந்து சொல்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கே தவிர அதோட மீனிங் வந்து ரொம்ப டீப்பு. அது வந்து ஸ்ரீமதி ராதாராணியை குறிக்கிறது. ஸோ அந்த ராதாராணி யாருங்கிறத புரிஞ்சுக்கிறது இப்போ நமக்குலாம் ரொம்ப காமனா இருக்கு ராதாராணி. பிகாஸ் சைத்தன்ய மகாபிரபு வந்ததுனால அவர் வந்து ராதாராணியை பத்தி சொன்னாரு.
அவர் சொல்லலைன்னா நம்ம எங்க படிச்சாலும் சாஸ்திரத்துல உபனிஷத்துலாம் ராதாராணிங்கிற பேர், ஏன் பாகவதத்துல ராதாராணிங்கிற பேரே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சுகதேவ கோஸ்வாமி அதுவும் ஒரு மாதிரி ஒரு ஜாடமாடியா சொல்லுவாரே தவிர ராதாராணி பேர் எங்கேயும் வெளில வராது. ரொம்ப ரேர் ராதாராணி பேர் வேதங்கள்ல பார்க்கறது, ஏன்னா அதுல ரொம்ப ஹிடனா வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரேரான ஆப்பர்ச்சுனிட்டியில பகவானே நினைச்சா மட்டும்தான் ராதாராணியை சொல்றாரு. நமக்கு இன்னைக்கு இவ்வளவு தெரியறதுன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு போனதுனால நமக்கு ராதாராணி பத்தி தெரியறது. ஸோ உன்னத உஜ்வலம். ஸோ ராதாராணிக்கு கிருஷ்ணர் பத்தி என்ன பிரேமை இருக்கும், அந்த பிரேமைய இந்த ஹரிநாமம் சாண்ட் பண்ணா நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பிரேமையை கொடுக்கறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு வந்தார். உன்னத உஜ்வல ரசா ஸ்வபக்தி ஸ்ரீயம், அவரோட டிவோட்டி ஸ்வபக்தி ஸ்ரீயம், அதை கொடுக்கறதுக்காக அவரோட டிவோட்டி என்ன அனுபவிக்கிறாரோ அந்த உஜ்வல ரசத்தை கொடுக்கறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. ஹரி புரட்ட சுந்தர துதி கதம்ப சந்தீபிதா. ஹரி ஸ்ரீ கிருஷ்ணர் புரட்ட சுந்தர துதி கதம்ப சந்தீபிதா. ஹரி வந்திருக்கார். இதெல்லாம் எடுத்து இந்த கவரேஜ் கோஸ்வாமி சொல்ற இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்துன்னா ஹரி வந்திருக்கார். ஆனா புரட்ட சுந்தர துதி கதம்ப சந்தீபிதா, ஆனா அவரோட கலர் மட்டும் புரட்ட சுந்தரா. ஸ்ரீமதி ராதாராணியோட கோல்டன் காம்ப்ளெக்ஷன், ரேடியன்ட் லைக் சன், சூரியன் மாதிரி வந்திருக்கார். சதா ஹிருதய கந்தரே, அந்த சைத்தன்ய மகாபிரபு சதா எப்பொழுதும் ஹிருதய கந்தரே, நம்மளோட ஹிருதயத்துல ஸ்புரத்துவா சச்சிநந்தனாக. அந்த சச்சிநந்தன் கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு சச்சி மாதாவோட புள்ள சச்சிநந்தனா எப்போது நம்ம ஹிருதயத்துல வளரட்டும் அப்படின்னு கவிராஜ் கோஸ்வாமி. இது வந்து ஆக்சுவலா ஆசீர்வாத ஸ்லோகம். கிரந்தம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நமஸ்காரம் சொல்லுவா. they will offer obeisances to someone. அவ புக்கு யாரை பத்தி எழுதியிருக்கோ அவளை புகழ்ந்து அவளுக்கு ஒரு நமஸ்காரம் வந்து ஃபர்ஸ்ட் வர்ஸ் இருக்கும். அப்புறம் ரெண்டாவது ஸ்லோகம் வந்து வஸ்து நிர்தேஷ், இந்த கிரந்தத்துல என்ன ஆப்ஜெக்டோ அதை டிஸ்கிரைப் பண்ணும். அண்ட் தென் மூணாவது வந்து ஆசீர்வாத். இதுதான் சம்ஸ்கிருதத்துல வந்து ஒரு கிரந்தம் எழுதும் போது இன்ட்ரோடக்ஷன், நமஸ்கார், வஸ்து நிர்தேஷ், ஆசீர்வாத். ஸோ இது வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தோட ஆசீர்வாத ஸ்லோகம். அவர் வந்து பிளெஸிங் கொடுக்குறாரு. அவரோட வஸ்து நிர்தேஷ், அவரோட சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு சொல்லிட்டு இந்த கிரந்தத்தை படிச்சா, சைத்தன்ய சரிதாமிரதம் படிச்சா, சைத்தன்ய மகாபிரபு பத்தி புரிஞ்சுண்டா, ஐ கிவ் யூ த கேரண்டி தட் சைத்தன்ய மகாபிரபு உங்க ஹிருதயத்துல வருவார் அப்படின்னு அவர் பகவான்கிட்ட பிளெஸிங் கேட்டு அதை படிக்கிறவ எல்லாருக்கும் அந்த பிளெஸிங்கை பாஸ் ஆன் பண்றார். ஸோ அப்படிதான் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு எவ்வளோ அழகு, அது வந்து நீங்க எல்லாரும் வந்து எங்க வந்தா பார்க்க முடியும்? சைத்தன்ய மகாபிரபு இஸ்கான் மாயாப்பூர். நீங்க மாயாப்பூர் வந்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு எவ்வளவு அழகுன்னு பார்க்கணும். நம்ம மகாபிரபு அழகை வந்து நிறைய பாட்டுல போட்டிருக்கு, எழுதியிருக்கு, சைத்தன்ய சரிதாமிரதத்துல சொல்லியிருக்கு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு எப்படி இந்த ஹரிநாமத்தை பிரச்சாரம் பண்ணார்னா, அவர் அவதாரம் எடுத்து வந்த போதே ஆரம்பிச்சாரு. சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் எடுத்த போது என்ன நேரம்னா ஃபால்குனி மாசம், பங்குனி மாசத்துல கிரகணம் போது வந்தார். பூர்ணிமா அன்னைக்கு கிரகணம், அன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் எடுத்தார் கிரகண நேரத்துல. ஜென்ரலா வந்து கிரகண சமயங்கிறது ரொம்ப ஒரு கண்டாமினேட்டட் டைம். நம்ம அதை முடிச்சுட்டு நம்ம குளிப்போம், அந்த நேரத்தில் சாப்பிட மாட்டோம், வீடு அலம்பி விடுவோம். ஸோ ஏன் பகவான் இந்த ரொம்ப இந்த கண்டாமினேட்டட் டைமை சூஸ் பண்ணார் அவதாரம் எடுக்க? ஏன்னா பகவான் அவதாரம் எடுக்கிறது நம்ம பிறக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம பிறக்கும் போது நமக்கு அப்பா அம்மா யார், பிறக்கிற நேரம் எதுவும் நம்ம தீர்மானிக்கிறது இல்லை, அது வந்து நம்ம கர்ம பலத்துல தீர்மானிச்சிருக்கு. ஆனா பகவான் அவதாரம் எடுக்கும் போது அம்மா அப்பா யாரு, எந்த ஊர்ல அவதாரம் எடுக்கணும், எப்படி அவதாரம் எடுக்கணும், எந்த நேரத்துல அவதாரம் எடுக்கணும், எல்லாம் அவர் முடிவு பண்ணிட்டு அவர் அவதாரம் எடுப்பாரு. அவர் அப்படி வருவாரு. இன்ஃபேக்ட் பகவான் அவதாரம் எடுக்கிறார் தெரிஞ்சு சூரியன் சந்திரன் எல்லா கிரகங்களும் ஒழுங்கா போய் உட்காந்துரும் டு மேக் த மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் காம்பினேஷன் பகவான் வரும்போது. ஸோ ஏன் பகவான் இப்படி சூஸ் பண்ணாருன்னா, ஏன்னா இந்த அவதாரம் லட்சியம் வந்து ஹரிநாம பிரச்சாரம். ஸோ இந்த கிரகண சமயத்துல அந்த காலத்துல என்ன பண்ணுவா, புண்ணிய நதி பக்கத்துல இருந்ததுன்னா நதிக்குள்ள உட்காந்துருப்பா அந்த கிரகண சமயத்துல. அது ஜென்ரலா நதியில வந்து சாயங்காலம் போகக்கூடாது, ஆனா கிரகண சமயத்துல கங்கை நதியில போய் உட்காருவா. ஏன்னா அப்போ நம்ம பாடி வந்து கண்டாமினேட் ஆகாது. அது மட்டும் இல்ல, கிரகண சமயம் வந்து மெட்டீரியல் ஆக்டிவிட்டிஸ், சாப்பிட்றது, தூங்குறது, இதுக்கெல்லாம் கெடுதலே தவிர ஆன்மீக ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப உகந்த சமயம். அந்த நேரத்துல நம்ம அதனால ஸ்லோகம் படிப்போம். ஸ்லோகம் படிச்சோம்னா அந்த கண்டாமினேஷன் தூரத்துக்கு போயிட்டு ரொம்ப பவர்ஃபுல் டைம் கூட. ஸோ அப்படி ஒரு சமயம் அது. ஸோ அதனால இந்த புண்ணிய நதியில இருந்தா
ஜாஸ்தி நல்லதுங்கிறதுனால அங்கே இருப்பா. அண்ட் அட் த சேம் டைம் அவள் கண்டாமினேஷன் வராமல் இருக்கிறதுக்காக உறக்க பகவான் பேரை உச்சரிப்பா. சைத்தன்ய மகாபிரபு வர மட்டும் இந்த ஹரிநாமமோ பகவான் பேரையோ உறக்க பாடுற சிஸ்டமே கிடையாது. எல்லாரும் மந்திரங்கள்லாம் மனசுக்குள்ள வீட்டுக்குள்ள மெதுவாக தான் சொல்லுவா. இந்த எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ரோட்ல கத்தி பாடுறது, வீட்டில் கத்தி கத்தி சான் பண்றது, உறக்க சொல்றது இந்த சிஸ்டமே கிடையாது. ஏன்னா வேதங்கள்ல அப்படிதான் எழுதியிருக்கா, அப்படிதான் சொல்லணும் மந்திரங்களை, ரொம்ப லவுடா சொல்லி. இன்ஃபேக்ட் நிறைய மந்திரங்கள் வந்து மனசுக்குள்ளே சொல்லணும், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கூட சொல்லுவா. சொன்னா மந்திரத்துல சக்தி போயிடும்னு சொல்லுவா. ஸோ பல மந்திரங்கள் அப்படி இருக்கு. பட் ஹரிநாமம் அப்படி கிடையாது. பகவான் நாமத்தை நம்ம எங்க வேணா சொல்லலாம். ஸோ இந்த கிரகண சமயத்துல எல்லாரும் தண்ணிக்குள்ள நின்றுட்டு பகவான் பேரை உறக்க சொல்லுவா. ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் அந்த நேரத்தில் முஸ்லிம்ஸும் இருக்கா. அவளா வந்து அந்த பக்கம் போகும்போது பார்க்குறேன் இந்த பிராமணர்கள்லாம் தண்ணி நின்று இந்த மாதிரி பகவான் பேரை உறக்க சொல்லிட்டு இருக்கான். அவங்களும் ஒரே ஜோக்கா இருக்கு, இது என்ன ஒரு மூட நம்பிக்கை, எல்லாம் தண்ணியில குளிர்ல பங்குனி மாசம் மாயாப்பூர்ல குளிரும், பிப்ரவரி எவ்வளோ குளிருன்னு அன்றைக்கு தெரியும், வந்தவாளுக்கும் தெரியும், ரொம்ப குளிரும் மாயாப்பூர்ல. அதுவும் சந்தியா சமயத்துல கங்கை தண்ணிக்குள்ள நின்றுட்டா எவ்வளோ குளிரும். அவளை சிரிக்கிறா, என்ன லூசு மாதிரி தண்ணியில நின்றுட்டு இப்படி குளிர்ல விட விடன்னு கத்திட்டு இருக்கான்னு அவ சிரிச்சு அவ வந்து இவளை இமிட்டேட் பண்றா, அவளை மாதிரியே பண்ணி காட்டுறா இவளை வெறுப்பேற்றுறதுக்காக. ஸோ முஸ்லிம்ஸும் ஹரிநாமம் சொல்றா, பிராமணர்களும் ஹரிநாமம் சொல்றா. உலக அந்த ஏரியாவே ஹரிநாமம் சொல்ற நேரத்துல, அந்த ஃபுல் நாதியா டிஸ்ட்ரிக்டே அந்த நேரத்துல எல்லாரும் வாயிலிருந்து ஹரிநாமம் சொல்லும் போது சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் எடுத்தார். அவருக்கு அதான் பெஸ்ட் சமயம். அவர் வரதுக்கு முன்னாடியே he started ஹரிநாம் preaching. எல்லாரும் ஹரிநாமம் சொல்றதை அவர் ஆரம்பிச்சிட்டார். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவோட சைல்ட்ஹுட், அவரோட சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது அழுதுகிட்டே இருப்பாரு. அழுதுகிட்டே இருக்கும்போது எல்லா லேடிஸும் வந்து பொம்மை காட்டுவா, சந்தேஷ் கொடுப்பா, பெங்கால ஸ்வீட்ஸ் ரொம்ப ஃபேமஸ், சந்தேஷ் கொடுப்பா, இதெல்லாம் கொடுப்பா. எது சொன்னாலும் அழுக நிறுத்த மாட்டார், அம்மா தூக்கினாலும் நிறுத்த மாட்டார். அப்படி இருக்கும்போது சில பேர்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சா, ஓ கிருஷ்ணா ஏன் இந்த குழந்தை அழுக நிறுத்த மாட்டேங்கிறது அப்படின்னு புலம்பும் போது கிருஷ்ணாங்கிற பேரை கேட்டால் கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு அழுகை நிறுத்திடுவார். அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுது, ஓ இந்த குழந்தைக்கு இந்த பேர் இந்த பாட்டு பாடினா பிடிச்சிருக்கு. ஸோ அவர் அழுவார். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பகவானோட பாட்டுலாம் பாட ஆரம்பிப்போம், கிருஷ்ணன் பாட்டெல்லாம். அப்போ அடிக்கடி நிறுத்திடுவார். ஸோ சின்ன வயசுல அப்படி அவர் எல்லாரையும் ஹரிநாமம் சொல்ல வச்சார் சைத்தன்ய மகாபிரபு. அப்படி பண்ண ஆரம்பிச்சார். அதே மாதிரி அவர் வந்து ஒரு படிச்சுட்டு ஒரு கிரேட் டீச்சர், ஒரு ஸ்காலர். ஏன்னா பிராமண குலத்துல வந்திருக்காரு இல்லையா, பிராமணர்கள் எப்படி பணம் சம்பாதிப்பா, டீச்சிங். அதுதான் அவரோட வே ஆஃப் ஏர்னிங். யஜ்யம் பண்ணுவா, டீச்சிங் பண்ணுவா, யஜன் யாஜன் பட்டன் பாட்டன். இதுதான் பிராமணர்களோட சர்வீஸ் டு சொசைட்டி. ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்து நவத்வீப்லேயே சிறந்த சம்ஸ்கிருத வித்வான்னா அவர் தான். வியாக்கரணத்துல பண்டிதன், வியாக்கரணம் தான் மகாபிரபு ஸ்பெஷாலிட்டி. அது கற்றுட்டார். கவிராஜ் கோஸ்வாமி சொல்றாரு, நவத்வீப் அந்த காலத்துல சம்ஸ்கிருதத்துக்கு பேர் போன இடம். உலகத்துல இந்தியாவில் 4 பக்கம்னாக்க எல்லாரும் நவத்வீப்ல வந்து சம்ஸ்கிருதம் கற்றுப்பான். மிथिलाவுக்கு அடுத்தபடியா நவத்வீப் இருந்தது. அண்ட் நவத்வீப்ல அத்தியாபக் சிரோமணினா சைத்தன்ய மகாபிரபு. அத்தியாபகன்னா டீச்சர், அத்தியாபகர் சிரோமணினா சைத்தன்ய மகாபிரபு. எல்லாரும் வந்து மகாபிரபுட கற்றுப்பா. இப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார், அவர் எல்லாருக்கும் வியாக்கரணம் டியூஷன் சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுக்கும் போது கங்கா தீரத்துல மண்டபத்துல உட்காந்து சொல்லி கொடுப்பார். ஒரு அக்ஷரத்துக்கும் பகவானோட பேரை சொல்லி கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பகவானோட லீலைகள், கிருஷ்ணரோட லீலைகள், கிருஷ்ணரோட பேரு, அது வச்சு அவர் வந்து கிராமர் சம்ஸ்கிருத வியாக்கரணம் சொல்லி கொடுப்பார். மகாபிரபுக்கு அப்புறம் அவரோட டிசைபிள் ஜீவ கோஸ்வாமி, பிருந்தாவன் ஒன் ஆஃப் த 6 கோஸ்வாமிஸ், அவர் வந்து ஒரு வியாக்கரண கிரந்தம் எழுதினார். அதுக்கு பேர் ஹரிநாமாமிருத வியாக்கரணம். இப்போ சம்ஸ்கிருதம் படிக்கணும்னா கிராமர்லாம் வந்து சூத்திர ரூபத்தில் இருக்கும், சூத்திரம் இருக்கும், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ நான் கிராமரில் ஒரு மாற்றம், இந்த 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 பதத்தை நான் வந்து பிரயோகம் பண்ணணும்னா ஏதாவது ஒரு ரூல் வந்து நான் அதுக்கு எடுத்துக்காட்டாக காமிச்சு இந்த ரூல் பேஸ் பண்ணி நான் இந்த பிரயோகம் பண்ணுறேன்னு சொல்லணும். ஸோ அந்த ஒரு சூத்ராஸும் ஜீவ கோஸ்வாமி பகவான் பேரை வச்சு எழுதியிருக்காரு. வாமனா அதான் சூத்ரா, அதுக்கு அவர் அர்த்தம் சொல்லியிருக்காரு, எப்படி இந்த சூத்ராக்கு இந்த மீனிங் அப்படின்னு. ஸோ அந்த ஃபுல் கிரந்தமே வெறும் பகவானோட பேர். அது மூலமா மொத்த கிராமரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு பேர் வந்து ஹரிநாமாமிருத வியாக்கரணம். ஸோ இந்த மாதிரி மகாபிரபு அவரோட
சின்ன வயசுல ஆஸ் அ கிரேட் டீச்சர் அவர் கிருஷ்ணரை பற்றி, கிருஷ்ணரோட நாமங்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் சன்னியாஸ் எடுத்தப்புறம் 24வது வயசுல சன்னியாஸ் எடுத்தார். மக்கர சங்கராந்தி அன்னைக்கு ஏர்லி மார்னிங் சன்னியாஸ் எடுத்து நவத்வீப் விட்டு போறார். போற அப்புறம் எல்லாருக்கும் ஹரிநாமம் சொல்லி கொடுத்தாரு. எப்படின்னா அவர் ஜஸ்ட் கீர்த்தன் பண்ணிட்டே இருப்பார், ரோட்ல நடந்து போவார். அவரோட அழகான அந்த ரூபத்தை பார்த்து அவர் வாயால ஹரிநாமம் கேட்டு எல்லாரும் உடனே ஹரிநாமம் சொல்ல ஆரம்பிச்சுடுவார். அவர் போய் அவளுக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கிருஷ்ணரை பத்தி பாடுப்பா, கிருஷ்ணரை பத்தி பேசுப்பான்னு சொல்லவே வேண்டாம். மகாபிரபுவை பார்த்தா அப்படியே தொட்டிக்கும். They will also start chanting immediately just by looking at the Lord. அப்படியே மகாபிரபு ப்ரீச் பண்ணார். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மகாபிரபு அவ்வளோ அழகு. ஒன்று தங்க நிறம், அதில் 6 அடிக்கு மேலே ஹைட்டு, அண்ட் நீளமான கருப்பு முடி, கருன்னு அவ்வளோ அழகாக இருக்கும் அவர் முடி. கண்ணு வந்து தாமரை இதழ் மாதிரி பெருசாக இருக்கும். கண்ணு வந்து காது மட்டும் போகுமா சைதன்ய மகாபிரபுக்கு. அண்ட் அவரோட கை வந்து ஆஜானு லம்பித புஜவ் கடகாவதாத்தவ். ஆஜானு முட்டிக்கு கீழே கை போகுமா, ஆஜானு லம்பித புஜவ். மகாபுருஷரோட லட்சணம் வந்து கை வந்து முட்டிக்கு கீழே போகுது. ஆஜானு லம்பித புஜவ் கனகாவதாத்தவ். கோல்டு மாதிரி பாடி, கனகாவதாத்தவ். சங்கீர்த்தனேக பிதரவ். இந்த சங்கீர்த்தனம் மூவ்மெண்டோட பிதா, அப்பா அவர் தான். சங்கீர்த்தனேக பிதரவ் கருணாவதாரம், மிக மிக கருணையான அவதாரம். அவதாரத்திலேயே கிருஷ்ணரோட எல்லா ரூபத்திலையும் இருக்கிறதுலே ஜாஸ்தி கருணைமயமானது எதுனா அது சைத்தன்ய மகாபிரபு தான். இருக்கிறதுலே கருணைமயமானவர். அதனால தான் அவர் வந்து எந்த அஸ்திரங்களோட வரல. அவர் வந்து யாரையுமே வந்து திட்டுறதோ மாத்துறதோ எதுவும் கிடையாது. அவர் வந்து ஒருத்தர் காலில் விழுந்து சொல்வார், ப்ளீஸ் ஹரிநாமம் எடுத்துக்கோங்க, ஜாரே தேக்கோ தாரே கோஹே கிருஷ்ண உபதேஷ். அவர் வந்து இதுதான் பண்ணுவார். ஒன்லி வாயால காலால கையால ப்ரே அண்ட் பெக் எவ்ரிவன், ப்ளீஸ் டேக் டு சாண்டிங் த ஹோலி நேம். அஸ்திரமே உபயோகப்படுத்தல, யாரும் திட்டக்கூட மாட்டார் மகாபிரபு. ஸோ இருக்கிறதுலே மகாவதன்ய அவதார், மோஸ்ட் மெக்னானிமஸ், மோஸ்ட் மர்சிஃபுல்னா சைத்தன்ய மகாபிரபு தான். கருணா சங்கீர்த்தனேக பிதரவ் கருணாவதாத்தவ் விஸ்வம்பரவ். இந்த விஸ்வத்தையே பரிக்கிறவர் அவர் தான். விஸ்வம்பரவ் திரிஜவரவ், பிராமண குலத்திலேயே சிறந்தவர், பெஸ்ட் ஆஃப் த பிராமணா. திரிஜவரவ் யுகதர்ம பாலவ். இந்த யுக தர்மத்தை சொல்லி எடுத்து கொடுக்கறதுக்கு, கலியுகத்துல யுக தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம், அதை எடுத்து கொடுக்கறதுக்காக வந்த யுகாவதார் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ யுக தர்ம பாலோ வந்தே ஜெகத் பிரியகரவ். ஐ ஆஃபர் மை நோபே வந்தே, வந்தனம் சொல்றேன் யாருக்கு? ஜெகத் பிரியகரவ். இந்த உலகத்துக்கு ஜெகத்துக்கு கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்கார். ஜஸ்ட் டு அவர் வந்து அவர் அவதாரம் எடுத்த மெயின் ரீசன் வந்து மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக. அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்க சச்சிதானந்த விக்கிரகா. அவர் ஆனந்தமயமானவர். ஆனா அவரோட அம்சங்கள் கஷ்டப்படுறதே பார்த்து அவர் கஷ்டப்பட்டு அவர் அவதாரம் எடுக்கிறார். ஸோ கருணாவதாரம் சங்கீர்த்தகம் கருணாதாட்ச விஸ்வம்பரவ் த்விஜவரவ் யுகதர்ம பாலோ வந்தே ஜெகத் பிரியகரோ கருணாவதாரோ. ஸோ இந்த ஸ்லோகம் பார்த்தோம்னா த்விவச்சன்ல இருக்கு. காரோ சங்கீர்த்தனேக பிதரோ கருணாவதாரோ. ஸோ சைத்தன்ய மகாபிரபு மட்டும் இல்லை, நித்யானந்த பிரபுவும் சேர்த்து இந்த ஸ்லோகம் குறிக்கிறது. இவ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பார். 2 பேரும் தங்க நிறத்துல 2 பேரும் சங்கீர்த்தன் மூவ்மெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வந்தார். ஸோ அதனால சைத்தன்ய மகாபிரபு சன்னியாஸ் எடுத்த அப்புறம் பூரியில இருந்தார். 24 வயசு விட்டு மாயாப்பூர்ல இருந்தார். 24 வயசு சன்னியாஸ் எடுத்துட்டு அவர் வந்து பூரிக்கு போனார். அங்க பூரியில இருக்கும்போது அவர் வந்து 6 இயர்ஸ் அவர் வந்து தக்ஷிண பாரத், சவுத் இந்தியா டூர் பண்ணார். இங்க எல்லா புண்ணியக்ஷேத்திரங்களையும் தர்ஷன் பண்ணி பேசிக்லி ஹரிநாமத்தை வந்து அங்கேருந்து இந்த பக்கமும் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்போதான் வந்து கவிராஜ் கோஸ்வாமி சொல்றாரு, எப்படி அவர் பிரச்சாரம் பண்ணார்னா, அவரை ஒருத்தர் இங்கே பார்க்குற திருப்பதியில் அவர் ஒரு ஆள் பார்க்குறார். அவரை பார்த்து அப்படியே மகாபிரபு மேல பாசம் கொண்டு அவர் ஹரிநாமம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த அந்த ஒரு ஆள். ஸோ எப்படின்னா, நான் அவரை பார்த்தேன்னா என்னால் ஹரிநாமம் சொல்றது நிறுத்த முடியாது. ஸோ இந்த ஆள் வந்து அவனோட கிராமத்துக்கு திரும்பி போகும்போது அவரை யார் பார்க்குறாளோ அவளும் ஹரிநாமம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாளா. ஸோ இந்த மாதிரி மகாபிரபுவோட எஃபெக்ட். அவரை எத்தனை 1000 பேர் சுற்றி பார்க்குறாளோ அவ வீட்டுக்கு போனா அவ வீட்டில் அவ கிராமத்தில் எல்லாரும் ஹரிநாமம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாளா. இது ஏன் அப்படின்னா அவரோட பவர் அப்படி. அவர் சாக்ஷாத் பகவான்.
அவர் ஒரு மோஸ்ட் பியூர் டிவோட்டி ஸ்ரீமதி ராதான்ற பாவத்தில் வந்திருக்கார். அதனால இன்னைக்கும் சுத்த வைஷ்ணவர்கள் வாயால நம்ம ஹரிநாமம் பகவானோட க்ளோரிஸ் கேட்டோம்னா அது நம்ம ஹார்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண சக்தி இருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்கிற பியூர் டிவோட்டி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இமேஜின் ராதாராணி வாயாலே ஹரிநாமம் கேட்டால் அது எவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும், எவ்வளோ பவர் இருக்கும் அந்த ஹரிநாமத்துக்கு. அதனால சைத்தன்ய மகாபிரபு யார் பார்த்தாலும் அவளால் ஹரிநாமம் சொல்றதை நிறுத்த முடியாது, ஆரம்பிச்சு நிறுத்த முடியாது. அப்போ அவ வீட்டுக்கு போயிட்டு அவ கிராமத்துல போய் சாண்ட் பண்ணுவா. அவ கிராமத்துக்கு வேற கிராமத்துல யாராவது வந்தா இவாளெல்லாம் பார்த்தா அவர் ஹரிநாமம் சொல்லி அவர் கிராமத்துக்கு போனா அங்க எல்லாரும் ஹரிநாமம் சொல்ல ஆரம்பிச்சிடுவா. ஸோ இந்த மாதிரி இந்த ஹோல் சவுத் இந்தியா தட்சிண பாரத்ல ஒரு ஹரிநாமத்தோட வேவே சைத்தன்ய மகாபிரபு கொண்டார். அவர் திருப்பதியிலேருந்து ஆரம்பிச்சு சவுத் டீப்ஸ் அங்கே ஸ்ரீரங்கம் மட்டும் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு போனார். ஸோ அவரோட அந்த ரூட் மேப் இருக்கு சைத்தன்ய சரிதாமிரதத்தில். எல்லா கோவிலும் ஸ்ரீசைலம், மல்லிகார்ஜுனம், திருப்பதி, ஸ்ரீரங்கம், சிம்ஹாச்சலம் எல்லா கோவிலுக்கும் சைத்தன்ய மகாபிரபு போயிட்டு அங்கே இருக்கிற பெருமாளை நோக்கி ஸ்துதி பாடினார். இப்படி ஃபுல்லாக சவுத் இந்தியா இன்டர்நெட் பண்ண அப்புறம் அவர் திருப்பி போனார். அதுக்கப்புறம் 3 வருஷம் அவர் வந்து பிருந்தாவன் போயிட்டு வந்தார். ஸோ பிருந்தாவன் அந்த 3 வருஷம் ஏன் இவ்வளோ வருஷம் ஆகுதுன்னா அந்த காலத்தில் நடந்து போயிட்டு வரணும். ஸோ பிருந்தாவனில் இருந்த சமயம் குறைவாக இருந்தாலும் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ அவர் வந்து 2 தடவை பிருந்தாவன் போயிட்டு வந்தார். ஒரு தடவை பிருந்தாவன் போறேன்னு சொல்லி முயற்சி பண்ணாரு, ஆனால் வேற ஒரு ரூட்டா திருப்பி பூரிக்கே வந்துட்டாரு. அது அவரோட லீலை. அதே மாதிரி 2வது தடவை முயற்சி பண்ணும்போது பிருந்தாவன் போயிட்டு வந்தார். ஸோ அப்படி இந்த இடத்துக்குலாம் போகும்போது அவர் வந்து ஹரிநாமத்தை வந்து பிரச்சாரம் பண்ணாரு. 2வது அச்சீவ்மெண்ட் ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு அவரோட உத்தேசம் என்னன்னா பிருந்தாவனை புனருத்தாரணம் பண்றது. கிருஷ்ணர் போன அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவன் போனபோது அங்கே யாருக்கும் எதுவுமே தெரியாது. கிருஷ்ணர் இங்கே வந்தாலும் தெரியுமே தவிர ஒரு லீலாஸ்தலி கூட இல்லை. சைத்தன்ய மகாபிரபு அவரோட சீடர்கள் 6 கோஸ்வாமிஸ் பிருந்தாவனோட 6 கோஸ்வாமிகள்ட்ட என்ன சொன்னார்னா பிருந்தாவனை திருப்பி புனருத்தாரணம் பண்ணணும். ஸோ கோஸ்வாமிஸ் உட்காந்து அவள் வந்து ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த, ராதா கோபிநாத் பிருந்தாவன் போனால் இந்த 3 விக்கிரகங்கள் இருக்கா. அவளை கண்டுபிடிச்சா ராதா குல், ஷியாம் குல், கோவர்தன், ஸ்ரீநாஜி எல்லா ஸ்தலங்களும் அவள் தான் திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணான். அது சைத்தன்ய மகாபிரபு ஆசை. இன்னொரு விஷயம் சைத்தன்ய மகாபிரபு ஆசைப்பட்டது, அவர் ஹரிநாமத்தை மட்டுமே தான் கொடுத்தாரு. ஏன்னா அவரோட பவர் அவ்வளோ இருந்தது. அவரை பார்த்து யாரா ஹரிநாமத்தை கேட்டால் அவளுக்கு அது தூய ஹரிநாமம் புரிஞ்சு அது சொல்ல முடியும். ஆனால் ஃப்யூச்சரில் அப்படி யார் இருப்பா? அதனால பக்தி எப்படி பண்ணணும், இந்த பிருந்தாவனில் கோபிஸ் கிருஷ்ணருக்கு பண்ண அந்த பக்தி அதுதான் சைத்தன்ய மகாபிரபு கொடுக்க வந்தார் இல்லையா. அது எப்படி பண்ணணுங்கிறது ப்ராப்பராக எழுதி வைக்கணும், கிரந்தங்கள் எழுதணும். ஏன்னா சாஸ்திரம் சொன்ன மாதிரி ராஜராணி பற்றி சாஸ்திரங்கள் எங்கேயுமே இல்லை. ஸோ அதெல்லாம் ஒழுங்காக புரிய வைக்கணுங்கிறதுக்காக கோஸ்வாமிஸ் சொன்னார். அவள் கிரந்தங்கள் எழுதினான். ஸோ அந்த கிரந்தங்கள்லாம் சைத்தன்ய மகாபிரபுவோட 3வது டிசையர். இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த ஃபிலாசபியை ஒழுங்காக புரிய வைக்கணும், அதுக்கு அதெல்லாம் கிரந்த ரூபத்தில் கிளியராக இருக்கணும். அது மகாபிரபு 3வது ஆசைப்பட்டார். அண்ட் 4வது மகாபிரபு ஆசைப்பட்டது அவர் மகாபாவத்தை அனுபவிக்கணும், கிருஷ்ணருக்கு மகாபாவத்தை அனுபவிக்கணுங்கிற அந்த ஆசை. அது வந்து கடைசி 18 வருஷம் அவர் அந்த பூரியில் இருந்து ஜெகநாதரை பார்த்துட்டு அவர் ஃபுல்லாக ஹரிநாமத்தை சொல்லிட்டு அவரோட அசோசியேட்ஸ், இன்டிமேட், ரொம்ப க்ளோஸ் சகாக்களோட மட்டுமே ஸ்ரீமதி ராதாராணி அனுபவிச்ச அந்த பிரேமையை அவர் அனுபவிச்சார். அதுதான் அவர் வந்து அந்த லாஸ்ட் 18 இயர்ஸ் அவர் பண்ணார். அது அவர் பண்ணது வந்து பூரியில் கம்பீராங்கிற ஒரு கோவில். பூரி போனேன்னா நிறைய பேர் ஜெகநாத் கோவிலை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவா. ஆனால் பூரியில் சைத்தன்ய மகாபிரபு லீலாஸ்தலியே நிறையா இருக்கு. ஏன்னா எப்படி 24 வருஷம் மாயாப்பூர்லேருந்து லீலை பண்ணாரோ அந்த மாதிரி 18 வருஷம் பூரியில் இருந்திருக்கார். ஸோ அங்கே அவர் அசோசியேட்ஸ் அவரோட கோவிலில் நிறையா இருக்குது. ஸோ பூரியில் இந்த கம்பீராங்கிற அந்த கோவிலில் ராதா காந்தா அப்படின்னு ஒரு விக்கிரகம், கிருஷ்ண விக்கிரகம் இருக்கார். அவரை வழிபட்டுட்டு தினம் ஜெகநாத் அவர் ஷெட்யூல் எப்படின்னா மகாபிரபு காலம்புரை எழுந்துப்பார், நேராக போய் சமுதிரத்தில் ஸ்நானம் பண்ணுவார். ஸ்நானம் பண்ணிட்டு நேராக ஜெகநாதரை பார்க்க போவார். காலம்புரை ஜெகநாதரை பார்த்துட்டு ஜெகநாத்கிட்டேருந்து பிரசாதம் வாங்கிட்டு அங்கே பூஜாரி அவருக்கு மாலை பிரசாதம் கொடுப்பான். அதை எடுத்துட்டு நேராக ஹரிதாஸ் டாக்கூர் அப்படின்னு ஒரு டிவோட்டியை பார்க்க வருவார். இந்த ஹரிதாஸ் டாக்கூர் யாரு? ஹரிதாஸ் டாக்கூர் வந்து சாக்ஷாத் பிரம்மாவோட அவதாரம். சிவாவோட அவதாரம் யாரு? நான் சொன்ன மாதிரி அத்வைத் ஆச்சாரியா. அவர் தான் மகாபிரபு கூப்பிட்டாரு. அவர் சிவாவோட அவதாரம். சாக்ஷாத் பிரம்மாவோட அவதாரம் வந்து ஹரிதாஸ் டாக்கூர். ஸோ இந்த ஹரிதாஸ் டாக்கூர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பங்களாதேஷில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்தவர். முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்து அவர் வந்து
நேச்சுரலாக அவர் ஹரிநாமத்தை சாண்ட் பண்ண ஆரம்பித்தார். பார்ன் டிவோட்டி, நேச்சுரலாகவே அவருக்கு அந்த பக்தி இருந்தது அவருக்கு. அவர் வந்து ஹரிநாமத்தை சாண்ட் பண்ண ஆரம்பித்தார். இப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம் வந்து பயங்கரமாக கன்வர்ஷன் பண்ணுற நேரத்தில் முஸ்லீம் வீட்டில் ஒரு ஹிந்து மாதிரி சாண்ட் பண்ணுற ஆள் பார்த்தோன்னா முஸ்லீம் கம்யூனிட்டி ஃபுல்லாக அவரை வந்து வெளியே வச்சுட்டார். நீங்கள் வந்து எங்கள் கேஸ்டே கிடையாது, அவுட் கேஸ்ட் பண்ணிட்டார். அவர் அவுட் கேஸ்ட் பண்ணால் இந்த பக்கம் ஹிந்துஸ் வந்து அவர் ஏற்றுக்கவே இல்லை. நீ முஸ்லீம் வீட்டில் பிறந்திருக்க ஒன்று நாங்கள் எப்படி நம்புறது, உங்கள் யூஆர் லேச்சா, உங்கள் பர்த்டே வேஸ்ட்டு, நீங்கள் ஒரு நாளும் பிராமணரோ க்ஷத்திரியரோ வைஷ்யரோ ஆகவே முடியாது, உங்களை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஸோ யாருமே அவரை ஏற்றுக்கலை. அவர் எந்த குலம்னே அவருக்கே தெரியாது. ஆனால் அவர் வந்து எங்கே இருக்காரோ ஒரு சின்ன துளசி மாடமும் ஹரிநாமமும் தான் இருந்தார். அவரோட ஹரிநாமத்தோட பியூரிட்டி பார்த்து, அவரோட பியூரிட்டி பார்த்து தானே ஸ்லோவாக மக்கள்லாம் வந்து அவரை பூஜிக்க ஆரம்பித்தார். அது அந்த ஊர் பெரியவாளுக்கு பிடிக்கல, முஸ்லீம் ராஜாவுக்கும் பிடிக்கல, ஹிந்து ஜமீன்தாருக்கும் பிடிக்கல. அவன் 2 பேரும் முயற்சி பண்ணான். அந்த முஸ்லீம் ராஜா வந்து என்ன சொன்னா, நீ வந்து அல்லா பேரை, இந்த ஹரிநாமத்தை விட்டுட்டோம், நீ திருப்பி அல்லா பேரை சொன்னால் நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம், கேட்க மாட்டேன்னா ஒன்றை நான் வந்து கொண்டு போட்டுருவேன் சொல்கிறான். எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னா, ஏன்னா அவன் இத்தனை பேர் அவரை ஃபாலோ பண்ணுறா இல்லையா, அவன் எல்லாருக்கும் புத்தி வர மாதிரி அந்த காலத்தில் பனிஷ்மெண்ட் இருந்தது. எல்லா ஊரில் இருக்கிற எல்லா மார்க்கெட் பிளேஸ்லையும் உட்காந்து வச்சு இந்த கோடியால் அடிப்பான், லேஷ் விப்பு வச்சு லேஷ் பண்ணுவான். ஸோ 22 மார்க்கெட் பிளேஸ் தான் அவனை போட்டு அடிப்பேன். 22 மார்க்கெட் இறந்தே போயிடுவான். சில பேர் அவ்வளோ தூரம் தாங்க கூட மாட்டான், தன்னை அடி வாங்கி இறந்துருவான் வழியிலேயே. ஸோ ஹரிதாஸ் தாக்கூர் அப்போ சொல்கிறார் அந்த ராஜாட்ட, கண்ட கண்ட ஹோய் ஜாய் தேகம், என்னோட சரீரம் வந்து கண்டமாக போனாலும் என் நாக்கு ஹரிநாமத்தை விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா ரொம்ப கோவம், அழிச்சுட்டு போய் இவனை அடிங்கன்னு சொல்கிறான். அவன் மாட்டுக்கு அடிச்சுட்டே போகிறான். அந்த ஆளுங்க அடித்து ஓஞ்சு போகிறாளே தவிர அவருக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்கிறார். அவர் மாட்டுக்கு ஹரிநாமம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவர் அழறாரு. அவர் என்ன அழறாருன்னா, அவர் பகவான்கிட்ட சொல்கிறார், இந்த 2 பேரும் நான் அடிக்கிறது அவளுக்கு என்ன அடிக்கணுங்கிற ஆசை கிடையாது, ராஜா ஆகியனால அவள் அடிக்கிறா, அதனால அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நீங்கள் கொடுக்காதீங்க. அவள் என்னை அடிக்கிறா, பக்தரை உபதவிக்கிறாங்கிறதுனால பகவானே இவா 2 பேருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காதீங்கோ, இவ ராஜாவோட ஆகிய மட்டும்தான் பாலனை பண்ணுறான். அதை கேட்கும் போது அந்த 2 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம இவர் அடிக்கிறோம், இவர் நம்ம நல்லதுக்காக ப்ரே பண்ணுறாரு. அப்போ அவள் 2 பேரும் அவருக்கு சொல்கிறா, நீங்கள் ரொம்ப சந்தோஷம், எங்கள் நல்லதுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுறது இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு ஒன்று ஆலைன்னு வச்சுக்கோங்க, ராஜா எங்களை சும்மா விட மாட்டார். ஸோ நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்க, உங்களை நீயே அழிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆலைன்னா நாங்கள் போய் ராஜா நாங்கள் அடித்தோம், அவருக்கு ஒன்று ஆலை சொன்னால் அந்த ராஜா எங்களை கோச்சுப்பாரு. அப்போது அவளுக்காக ஹரிதாஸ் தாக்கூர் வந்து செத்தா மாதிரி நடிக்கிறாரு. ஸோ அவள் வந்து அவளை போய் கங்கை தண்ணியில் போட்டுறான். ஸோ அப்போ வந்து ஏன் அவரை தகனம் பண்ணலன்னா, ஹிந்து சொல்கிறா இவன் லேச்சா, இவனையே எங்கள் சிஸ்டர் படி தகிக்கிறாள், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் சொல்கிறான். முஸ்லீம் ராஜா சொல்கிறா இவன் ஹிந்து கடைசி கூட ஹரிநாமத்தை விடலை, அப்போ இவனுக்கே மரியாதையாக நம்ம புதைக்கணும், 2 பேரும் எரிக்கவும் கூடாது புதைக்கவும் கூடாது, கங்கை தண்ணியில் போட்டுரும். அப்போ கங்கை தண்ணியில் போடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது வந்து டிவோட்டிஸ் மட்டும்தான் கிடைக்கும். அவரை போட்ட அப்புறம் அவர் நதிக்கு இந்த பக்கம் வந்து இந்தியா சைடு, அப்போது பிரிவில்லை அஃப்கோர்ஸ், பட் இந்த சாந்திபூர் சைடு வந்து அங்கே அவர் வந்து ஹரிநாமம் தொடர்றாரு. இப்போ நியூஸ் எல்லா இடத்துலையும் போகிறது, ஹரிதாஸ் தாக்கூர் ஒன்றுமே அல்ல, அவர் அந்த பக்கம் இருக்காருன்னு. ஸோ அப்படி ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் வந்து ஹரிதாஸ் தாக்கூர். அவர் சைத்தன்ய மகாபிரபு கூடவே இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு வந்து அவருக்கு நாமாச்சாரியா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு. நாமத்துக்கே ஆச்சாரியார் சைத்தன்ய மகாபிரபு இருக்கார், கூட அத்வைத ஆச்சாரியா இருக்கார், நித்யானந்த பிரபு சாட்சாத் பலராம் இருக்கார். அத்வைதாச்சாரியா அந்த ஊரே போற்றும்படி உள்ள கிரேட்டஸ்ட் பிராமணா. ஆனால் இவ எல்லாரையும் விட்டுட்டோம், முஸ்லீம் ஃபேமிலி வந்து ஹரிதாஸ் தாக்கூர் நாமாச்சாரியா அப்படின்னு சொன்னார். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு நாளைக்கு 192 ரவுண்ட்ஸ் 3 லட்சம் ஹரிநாமம் சொல்லுவார் தினம் உட்காந்து துளசிக்கு ஏற்றாப்புல. இது தவிர்த்து அவர் பிரச்சாரமும் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படிப்பட்டவர் ஹரிதாஸ் தாக்கூர். மகாபிரபு என்ன எடுத்துக்காட்ட விரும்பினார்னா, எந்த குலமாக இருந்தாலும் சரி, என்ன ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஹரிநாமம் பண்ணால் பக்தி கிடைக்கலாம். அதை காட்டுறதுக்காக தான் ஹரிதாஸ் தாக்கூரை வந்து நாமாச்சாரியராக பண்ணார். ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்து ஜெகநாத் கோவிலேருந்து பிரசாதம் எடுத்துட்டு நேராக ஹரிதாஸ் தாக்கூர் கிட்ட வருவார். அவரும் பூரியில் இருந்தார். அங்கே என்ன ஆச்சுன்னா, பூரியில் ஹரிதாஸ் தாக்கூர் வந்தபோது ஜெகநாத் கோவிலில் அந்நிய ஜாதிக்கார உள்ள விடப்பட மாட்டான். இன்றைக்கும் அப்படிதான், முஸ்லிம்ஸ், ஃபாரினர்ஸ் இவெல்லாம் ஜெகநாத் கோவிலில் வரக்கூடாது. அதனால ஹரிதாஸ் தாக்கூரையும் ஜெகநாத் கோவிலில் விடலை. இன்ஃபேக்ட் மகாபிரபு சொன்னால், மகாபிரபுவோட டிவோட்டி தான் சார்வபௌம் பட்டாச்சார்ய, ஜெகநாத் கோவிலோட ஹெட் ப்ரீஸ்ட்.
அதே மாதிரி அந்த காலத்துல அந்த கஜபதி ராஜோட குல குரு அவர் 2 பேரும் மகாபிரபுவோட டிவோட்டிஸ். மகாபிரபு ஹரிதாஸ் தாக்கூர் விடுன்னு சொல்லி தான் விட்டுருப்பா. ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னார், நான் ஜெகநாதரை உள்ள போய் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்களே எங்க நேரா வரும்போது சாட்சா ஜெகநாதரே எங்கிட்ட சைத்தன்ய மகாபிரபு நடந்து வராரு, நீங்க இருக்கும்போது நான் ஏன் கோயிலுக்குள்ள போனோம். அதே மாதிரி அப்ப சைத்தன்ய மகாபிரபு சொன்னாரு, அவருக்கு ஒரு இடம் பார்த்து கொடுத்தாரு, அந்த மரத்துக்குள்ள நீ உட்காந்துக்கோ, இங்கேருந்து அவனால ஜெகநாத் ஒரு கோபுரத்தை பார்க்க முடியும். அந்த கோபுரத்துல ஒரு சுதர்ஷன் சக்கரா இருக்கு, அதுக்கு பேர் நீல சக்கரா. அந்த நீல சக்கராவும் ஜெகநாத்தும் நான் டிஃப்ரெண்ட். நிறைய லீலைகள் அதுக்கு இருக்கு. எப்படி வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கீழ் ஜாதிக்கார ஜெகநாத்துக்கு போக முடியாம நீல சக்கரத்தை ஜெகநாதை பார்த்துருக்கு, அந்த மாதிரி லீலைகள் நிறைய இருக்கு. ஸோ மகாபிரபு சொன்னார், நீ வந்து இந்த சக்கரத்துல நீ ஜெகநாதரை பாரு, நான் தினம் உனக்கு ஜெகநாத் பிரசாதம் கொண்டு வருவேன் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு குளிச்சுட்டு ஜெகநாத் கோவில் பார்த்துட்டு ஜெகநாத பிரசாதம் எடுத்துட்டு நேராக ஹரிதாஸ் கிட்ட வருவார். அங்கே வந்து ஹரிதாஸ் கூட சேண்ட் பண்ணிட்டு அவருக்கு பிரசாதம் பூமாலை எல்லாம் கொடுத்துட்டு அவரோட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நேராக கதாதர் பண்டித், இது ஒரு அசோசியேட், அவர் வீட்டில் போய் பாகவதம் படிப்பார் ரொம்ப நேரம் உட்காந்து. அதுக்கப்புறம் கம்பீரா அவரோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்கே அவர் வந்து ஹரிநாம் சங்கீர்த்தன் பண்ணுவார். அவருக்கு யாராவது கண்டிப்பாக அவர் விசிட்டர்ஸ்லாம் எப்போது இருப்பா, அவருக்கு எல்லா டிவோட்டிஸும் பார்க்க வருவா. நவத்வீப்லேருந்து வருஷம் அவர் மிஸ் பண்ணுறால நவத்வீப் விட்டு போயிட்டு சன்னியாசம் எடுத்துட்டு நவத்வீப்ல இருக்க எப்படி வாழ்வா மகாபிரபு பார்க்காம. வருஷத்துக்கு 6 மாதம் அவன் பூரியில தான் இருப்பாளா நவத்வீப் டிவோட்டிஸ்லாம். ரத யாத்திரை பாப்பா, 4 மாதம் மகாபிரபு கூட இருப்பா, 1 மாதம் போயிட்டு வருது. ஆனால் அந்த காலத்தில் பெங்கால் டு ஒரிசா நடந்து போயிட்டு வரணும்ல, அதுக்கு 1 month ஆகும் ஜேர்னிக்கு. ஸோ 2 month ஜேர்னி, 4 months மகாபிரபு கூட, 6 மாதம் அவள் மகாபிரபு கூட இருப்பாள், 6 மாதம் வீட்டில் இருப்பாள். ஸோ அவளாக இருப்பாள் மகாபிரபு பார்க்க. அவள் கூட மகாபிரபு பேசிட்டு இருப்பார், சேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து யாராவது ஒரு இன்விடேஷன் இருக்கும், ஏதாவது ஒரு டிவோட்டி வீட்டில் கூப்பிடுவாள், அங்கே அப்படி பிரசாதம் எடுத்துக்கிட்டு ஈவினிங் பஜன் கீர்த்தன், திருப்பி காலம்பரை ஜெகநாதரை பார்க்க போவார். இந்த மாதிரி ஃபுல் டே அவர் வந்து ஹரிநாமத்தை சொல்லிட்டு அவர் அசோசியேட்ஸோட அந்த கம்பீராலேயே இருந்தார் 18 வருஷம். ஸோ பூரியில் போய் மகாபிரபு பிளேசஸ் நிறைய பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அவர் 48வது வயசில் அவர் வந்து இந்த நான் சொன்னேன்ல பாகவதம் படிக்க போவார் அப்படின்னு, அந்த கோவிலில் ஒரு கிருஷ்ணர் விக்கிரகம் இருக்கார். மகாபிரபு காலத்துலேருந்து இருக்கார். கோபிநாத்னு பேர் அவருக்கு. ஒரு பக்கம் ராதாராணி, ஒரு பக்கம் லலிதா, ரொம்ப அழகான விக்கிரகம் கோபிநாத் இருக்கார். அந்த கோபிநாத் அவங்க வந்து கோவிலில் வந்து பயங்கரமாக கீர்த்தன் பண்ணித்த டிவோட்டிஸ். மகாபிரபுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா எல்லாரும் கீர்த்தன் பண்ணுவான், மகாபிரபு டான்ஸ் ஆடுவார். அவர் டான்ஸ் ஆடுறத பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் அப்படியே குதிப்பார். அவர் குதிச்சு விழும்போது டிவோட்டிஸ்லாம் பயமாக இருக்கும், எலும்புலாம் உடஞ்சிடுவேங்க. ஆனால் ஒன்றும் ஆகாது அஃப்கோர்ஸ். பட் அப்படி குதிப்பார் மகாபிரபு டான்ஸ். அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு ஆல்டருக்குள்ளே போயிட்டு கதவை மூடிட்டார். மூடி ரொம்ப நேரம் வரல. அப்புறம் டிவோட்டிஸ் ஆல்டர் திறந்து பார்த்தா மகாபிரபுவோட வஸ்திரங்கள் கீழே இருக்கு, கோபிநாத்தோட தொடையில ஒரு சேதம் இருக்கு. ஸோ அவர் வந்து கோபிநாத்துக்குள்ளே போயிட்டார். அதே சமயம் சில டிவோட்டிஸ் மகாபிரபுவை பீச் கிட்ட பார்த்தா, பூரி சமுதிரத்து பக்கத்தில், மகாபிரபு சமுதிரத்துக்குள்ள போயிட்டு திருப்பியே வரல. அதே நேரத்தில் நிறைய பேர் அசோசியேட்ஸ் வந்து அவள் வந்து பக்தர்கள்லாம் ஜெகநாத் கோவில் பார்க்க போயிருந்தா. அவள் பார்த்தா மகாபிரபு ஜெகநாதருக்குள்ள அப்படியே ஓடி போய் ஜெகநாதரோட லீனம். ஸோ ஒரே நேரத்தில் பக்தர்கள் வந்து மகாபிரபு 3 இடத்துல பார்த்தா. ஒன்று கோபிநாத்குள்ளே போனார், சமுதிரத்துக்குள்ளே போனார், ஜெகநாதருக்குள்ளே போனார். இப்படி 48வது வருஷத்தில் அவங்க வந்து அன்மேனிஃபெஸ்ட், அதாவது அவர் இறந்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா விருந்தாவன் தாஸ் டாக்கூர் சொல்றாரு, அத்தியாபிகோ ஸ்ரீலீலா கொரே கௌரராய் குணகுண பாக்யவான் தேகி பாரே பாய். இன்னைக்கும் பூரி ஆகட்டும் மாயாப்பூர் ஆகட்டும் மகாபிரபு லீலை பண்ணிட்டு இருக்காரு. குணகுண பாக்யவான், சில பாக்யவான், சில பியூரிட்டிவிட்டிஸால இன்னைக்கும் மகாபிரபு அங்க லீலை பண்றதை பார்க்க முடியும். ஏன்னா மாயாப்பூர் ஆகட்டும் பூரி ஆகட்டும் இதெல்லாம் தாம், மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு சொந்த இடம். அதே மாதிரி பிருந்தாவனில் இன்னைக்கும் கிருஷ்ணர் லீலா பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நிறைய பாஸ்ட் டைம்ஸ் கூட இருக்கு, நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம். நிதிவன்ல வந்து வடையெல்லாம் வச்சுட்டு போறா காலம்பரை, அதெல்லாம் கலைஞ்சிருக்கு. ஸோ நிறைய பாஸ்ட் டைம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மகாபிரபு கிருஷ்ணர் இவாளெல்லாம் அவதாரம் எடுத்து லீலா பண்ற அந்த ஸ்தலங்கள்லாம் இந்த மெட்டீரியல் வேர்ல்டோட இடமே இல்லை. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லேருந்து பகவான் அவதாரம் எடுக்கும்போது அவரோட அசோசியேட்ஸ், அவர் கூட யாரெல்லாம் இருப்பா, அவர் எந்த இடத்துல அவதாரம் எடுக்கிறார் அதெல்லாம் கூடவே கொண்டு வருவார். அண்ட் அதை இங்கே வச்சுட்டு போவார். ஸோ தட் அப்புறமா வர மக்கள்லாம் அதை பார்த்து அந்த லீலைகள் மேலே ஒரு அட்ராக்ஷன் கொண்டு அப்போ தான் அவள் பக்தி பண்ணுவா. நமக்கு அது பிடிச்சாதானே பண்ண முடியும். ஸோ
போய் கேட்கறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் எதாவது விட்டுட்டு போனோம் இல்லையா. ஸோ அவரோட தாமம்லாம் விட்டுட்டு போவார். ஸோ இன்றைக்கும் அந்த தாமில் அவர் லீலை பண்ணிட்டு தான் இருக்காரு, சில பேர் பார்க்க முடியும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் அவருக்குன்னு ஒரு லோகம் இருக்குது, அந்த அவர் லீலை பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அதனால கபிலேஷ் கோஸ்வாமி சொன்ன மாதிரி, நம்ம சைத்தன்ய மகாபிரபு சொன்ன மாதிரி நம்ம வந்து ஹரிநாமம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹரிநாமம் பண்ணி ஃபுல் ஃபேத், இந்த ஹரிநாமம் சாண்ட் பண்ணால் நம்மளால பகவான் கிட்ட போக முடியும். ஹரிநாமம் தான் கிருஷ்ணரோட அன்பு, நமக்காக அவர் என்ன பாசம் வச்சிருக்கிறோம் அதெல்லாம் இந்த ஹரிநாமத்தை நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம திருப்பி கிருஷ்ணர்கிட்ட போனோம்னா நம்ம இந்த ஹரிநாமத்தை சாண்ட் பண்ணணும். ஸோ எல்லாரும் என் கூட 3 தடவை நம்ம ஹரிநாமம் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம எல்லாம் கபிலேஷ் கோஸ்வாமி சொன்ன மாதிரி ப்ரே பண்ணுவோம். சைத்தன்ய மகாபிரபு நம்ம ஹிருதயத்தில் வரணும். அவர் வந்தா அவர் எப்படி வருவார்? ஹரிநாமம் நம்ம தினம் சொன்னா வருவார். அவர் வந்தப்பறம் என்ன ஆகும்? ஹரிநாமம் மேல நமக்கு அந்த டேஸ்ட் வரும். கொஞ்சம் நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி மருந்து கொடுத்தா கசப்பா இருக்கும்ல, கசப்பா இருக்கும். ஆனால் முயற்சி பண்ணி மைண்டை கண்ட்ரோல் பண்ணி சாண்ட் பண்ணணும். பண்ண பண்ண மகாபிரபு நமக்கு அனுகிரகம் கொடுத்து நம்ம ஹிருதயத்தில் வந்தா நமக்கு அப்புறம் அந்த ஹரிநாமம் சொல்றது பிடிச்சி போய் நம்ம தினம் சொல்லுவோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஆனால் அந்த மாதிரி ஒரு வேகான நம்ம வச்சுருந்தா எவ்வளோ சொல்கிறோன்னு தெரியாது. அதனால நமக்கு நாம ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு நான் அட்லீஸ்ட் இத்தனை ஹரிநாமம் சொல்லுவேன். அப்படியே எடுத்துக்கணும்னா ஸ்லோலி மெஷர் பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ we have more 10 minutes for the kirtan. கொஞ்ச நேரம் நம்ம மகாபிரபு பத்தி பாடலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு வந்து யுகலாஷ்டகம் அவங்களுக்கு எல்லாம் பேப்பர் வருது. இந்த மாசத்துல இந்த புருஷோத்தம் மாசம் வந்து ராதா கிருஷ்ணா அவளுக்கான மாசம். ஸோ அதனால இந்த யுகலாஷ்டகம் வந்து நான் சொன்ன மாதிரி ஜீவ கோஸ்வாமி அவர் எழுதின பாட்டு இது. இது வந்து ராதா கிருஷ்ணா ரொம்ப சிம்பிள், சாஃப்ட், வெரி சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் பாட்டு. ஆனால் மீனிங் ரொம்ப டீப்பு. ராதா கிருஷ்ணா எப்படி ஒருத்தர் மேலே டிபெண்ட்டாக இருக்கா, எப்படி அவள் ஒருத்தருக்குன்னே இருக்கிறவா அப்படிங்கிறது பார்க்குறது. ஸோ இந்த பாட்டு நம்ம பாடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சைத்தன்ய மகாபிரபு பாடிட்டோம், அதுக்கப்புறம் யுகலாஷ்டகம் பாடலாம். கௌராங்கிறது கௌரங்காவோட ஷார்ட் ஃபார்ம். கௌராங்னா சைத்தன்ய மகாபிரபு. கௌரஹரினாலும் கிருஷ்ணரை குறிக்கிறார். கௌரஹரி கிருஷ்ணரும் மகாபிரபு ஒண்ணுங்கிறத குறிக்கிறது. சச்சிநந்தனா சச்சி மாதாவோட புள்ள சைத்தன்ய மகாபிரபு பேரு. விஸ்வகர்ணா சைத்தன்ய மகாபிரபு பேரு. ஸோ நம்ம இந்த பாடுறதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுவோட பேரு தான். கௌரா கௌரா கௌர ஹரி, கௌரா கௌரா கௌர ஹரி, கௌரா கௌரா கௌர ஹரி, கௌரா கௌரா கௌர ஹரி, கௌரா 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 கௌரா கௌரா